So let's start the session, my dears. Right, okay. I'll give you the option to rename your names. No problem. Right. Okay, now you can rename if you want. Right. So let's start the session. Students நம்ம chapter 11 இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் SLFRS LKS படிச்சுட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் கணக்கீட்டு நியமங்களுக்கான அறிமுகம், எல்கேஸ் 1 நிதி கூற்றுக்களை முன்வைக்கிறது, எல்கேஸ் 2 இருப்புக்கள், எல்கேஸ் 8 கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீடுகள் ஏற்படக்கூடிய மாற்றம், அதே சமயம் அறிக்கையிடல் காலப்பகுதியின் பின்னரான நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ஜஸ்ட் டேக் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நம்ம ரீகேப் பண்ணிக்குவோம். இந்த அறிமுகத்தில் நம்மளோட சிலபஸில் எல்கேஎஸ் 1, 2, 7, 8, 10, 16, SLFRS 16, எல்கேஎஸ் SLFRS 15, எல்கேஎஸ் 37லாம் படிப்போம்னு பார்த்தோம். அதோட இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் என்பது என்ன, தர ரீதியான பண்பு என்பது என்ன, 1995ஆம் ஆண்டுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டங்கள் என்பது போன்ற விடயங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய மிக கீயான விஷயங்கள். அடுத்தது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ன செய்கிறாங்க, உங்களோட கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஒவ்வொரு நிதி கூற்றுக்களுக்கும் நோக்கங்கள் என்ன, கணக்கீட்டு நியமம் என்பது என்ன, என்னென்ன நியமங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி அறிமுகத்தை பார்த்துட்டு எல்கேஎஸ் 1 பார்த்துருந்தோம். இதில் தான் பொதுநோக்க நிதி கூற்று என்பது எல்லாருக்கும் பொதுவாக தயாரிக்கிறது என்பதும், விஷேட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தரப்பினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தயாரிக்கிறது விஷேட நோக்கம்னு சொல்லி, நிதி கூற்றுக்களினுடைய நோக்கங்கள் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கி தொடர்பாடல் செய்கிறது என்று சொல்லி, நிதி கூற்றுக்களை தர ரீதியான பண்புகளில் அடிப்படை தர ரீதியான பண்பு, ரிலவன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், மேம்படுத்தக்கூடிய தர ரீதியான பண்பு CUTV நினைவு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன், கம்பேரபிலிட்டி, வெரிஃபயபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, டைம்லினஸ், ரைட், இந்த மாதிரியான விஷயங்கள். தென் நிதி கூற்றுக்களினுடைய அடிப்படை கோயிங் கன்சர்ன் என்கின்ற தொடர்ந்தியங்கும் தன்மையின் அடிப்படையில் தான் தயாரிக்கப்படும் என்று சொல்லியும், நிதி கூற்றுகளினுடைய மூலகங்கள் சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுகள், இந்த ஒவ்வொரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உரிமைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் வரவிலக்கணங்கள் பார்த்து, இந்த சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமான செலவுகளை இனங்காண வேண்டும் என்றால் அவை நியாயமான முறையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கணும், அதாவது நம்பகரமாக அளவிடப்பட்டிருக்கணும், பொருத்தமான தன்மையுடையதாக இருக்கணும், வரைவிலக்கணத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு பார்த்து இதையெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணக்கல வரலாற்று கிரயம், நடைமுறை கிரயம், அதில் ஃபேர் வேல்யூ, வேல்யூ இன் யூஸ், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், கரண்ட் காஸ்ட் எல்லாம் என்னென்னு பார்த்தேன். இது எல்லாமே என்ன நிதி கூற்றுக்களை முன்வைக்கிற எல்கேஎஸ் 1 பார்த்துட்டு, எல்கேஎஸ் 2 சிம்பிளாக எல்கேஎஸ் 2 என்பதே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்தினுடைய கிரயம் தேறிய தேரத்தக்க பெறுமதி ரெண்டில் எது குறைவானதாக இருக்கிறதோ அந்த குறைவான தொகையில் தான் நிதி கூற்றுக்களில் நீங்கள் உங்களுடைய நடைமுறை சொத்தாக இருப்புகளை காட்ட வேண்டும் சொல்லும். அந்த சந்தர்ப்பங்களில் இருப்பு சில நேரங்களில் செலவீடாக மாறும். 2 சந்தர்ப்பங்கள் இருப்பு செலவீடாக மாறும்னு சொல்லி தந்தேன். அதில் ஒன்றும் உங்களுக்கு ஏற்பட்ட செலவு கிரயம் அதிகமாகவும் மார்க்கெட்டில் விற்று கிடைக்கக்கூடிய தேறிய தேரத்தக பெறுமதி குறைவாக இருக்கும்போது அந்த வித்தியாசம் இருப்பு பதிவளிப்பு நட்டமாக வருமான கூற்றில் செலவீடாக மாறும் என்றும், அதே சமயம் எப்போது பொருள் விற்கப்படுகிறதோ அப்போது வரைக்கும் நடைமுறை சொத்தாக இருக்கும், விற்றதுக்கு பிறகு தான் விற்பனை கிரயம் என்கின்ற ஒரு கிரயமாக மாறும்ங்கிற விஷயத்தை சொல்லி தந்திருந்தேன். அண்ட் கிரயம்னு சொல்லும்போது பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய கொள்வனவு கிரயம், அதே சமயம் மூலப்பொருட்களை முடிவு பொருளாக மாற்றல் கிரயம், ஏனைய நேர்க்கிரயங்கள் இந்த கிரயத்துக்குள்ள சேர்த்து நீங்கள் NRVயோட ஒப்பீடு செய்ய முடியும்னு சொல்லியும், அண்ட் இருப்பை கணிப்பிடும் போது இந்த 5-4 மெத்தட், WSC மெத்தட், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் எல்கேஎஸ் 2. தென் கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்த டைம் இதில் தான் கணக்கீட்டு கொள்கை என்றால் என்ன, கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் என்றால் என்ன, முன்னைய கால வழுக்கல் என்றால் என்னன்னு பார்த்தோம். தென் கணக்கீட்டு கொள்கைக்குரிய டெஃபினிஷன், முக்கியமாக கணக்கீட்டு கொள்கை என்பது ரிட்ரோஸ்பெக்டிவ் அடிப்படையில் பின்னோக்கியதாக திருத்தம் செய்யப்படும். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் என்பது தேறிய கேரிங் அமௌண்ட்டில் முன்கொண்டு வரப்பட்ட தொகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொல்லியும், அவை ப்ரொஸ்பெக்டிவ் மெத்தட் முன்னோக்கியதாக திருத்தப்படும் என்று சொல்லியும், வழுக்கல் என்றால் என்ன, அவையும் ரெட்ரோஸ்பெக்டிவ் அடிப்படையில் செய்யப்படும் என்று சொல்லியும், இதனுடைய என்னென்ன வெளிப்படுத்தல் இருக்குன்னு பார்த்தோம். எல்கேஎஸ் 10 ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். எல்கேஎஸ் 10 பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்த விஷயம், முதலாவது அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள்ன்ற என்னென்ன காலப்பகுதிக்குள்ளே வரும், நிதிக்கூற்றினுடைய முடிவுத்துகதிலிருந்து இயக்குநர்கள் டிரெக்டர்ஸ் சைன் பண்ணுற டேட்டான சான்றுபடுத்தக்கூடிய அல்லது அங்கீகாரக்கூடிய ஒத்தரைஸ் டேட்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள், சாதகமான நிகழ்வுகள், பாதகமான நிகழ்வுகள், இதில் எதெல்லாம் சீராக்கம் தேவை, இதெல்லாம் சீராக்கம் தேவை அல்லது விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு டைம் லைனை சொல்லியிருந்தேன், நல்ல உதாரணங்கள் நான் சொல்லியிருந்தேன்.
வரைவிலக்கணங்கள் பார்த்துருந்தோம். முக்கியமாக உதாரணங்கள் நிறைய நம்ம பார்த்துருந்தோம். இது உதாரணங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். நீதிமன்ற தீர்ப்புகள் வழக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. 31 டிசம்பரோ 31 மார்ச்லேயோ அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் பிறகு வருது. இழப்புகள் கட்ட வேண்டி வந்தால் சீராக்கக்கூடிய நிகழ்வு. சொத்துக்களுடைய பெறுமதி குறைவு இம்பேமெண்ட் என்ஆர்விக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சொத்தோ அந்த இருப்போ 31 டிசம்பர்லையோ 31 மார்ச்லேயோ இருந்தால், அதே சமயம் 31 மார்ச் 31 டிசம்பரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தோ அது என்ஆர்வியை நீங்கள் விலை குறைச்சி விற்கிறீங்க, அல்லது சொத்துக்களை புறவுக்கு விற்கிறீங்க குறைஞ்ச விலைக்கு, மோசடி செய்கிறீங்க, கடன்பட்டோர் வழக்கிழந்து போகிற விஷயங்கள் எல்லாம் சீராக்கக்கூடியதுன்னு சொல்லியும், சீராக்க தேவையற்றதுகளுக்கு மார்க்கெட்டில் ஷேர்ஸ்ட பெறுமதி குறையிறது, இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய நட்டங்கள், உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விற்கிறது அல்லது இன்னொரு பிஸ்னஸை நீங்கள் வாங்குறது, அதே சமயம் பங்குகளை நீங்கள் வெளியிடுறது, வழக்குகள் 31 டிசம்பரோ 31 மார்ச்சுக்கு புறவுக்கு தொடரப்பட்ட வழக்குகள், ஆனால் அதிகாரம் அளிக்கப்பட்ட தேதிக்கு முன்னரான தீர்ப்பு வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அது செய்ய தேவையில்லை. உங்களோட பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுறது, அரசாங்கம் உங்களுடைய அரச கையகப்படுத்தல், அரசாங்கம் உங்களுடைய பிஸ்னஸை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வுகள். ஸ்பெஷலாக பங்கு லாபம் இஷ்யூ பண்ணுறதை பற்றி நான் சொன்னேன், சீராக தேவையற்ற நிகழ்வுகள்னு சொல்லி. கோயிங் கன்சர்ன் ஒன்று உங்களுக்கு இல்லை இந்த பிஸ்னஸுக்குன்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து இயங்கும் தன்மையின் அடிப்படையில் நிதி கூற்றுகளை தயாரிக்க முடியாது, வேறு ஒரு அடிப்படை செய்யணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும் என்கின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் எல்கேஎஸ் 10 படித்தோம். இதுதான் கடந்த கிளாஸஸாக நம்ம பார்த்த எல்லா விஷயங்களினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ரைட்? ஸோ இதில் யாருக்கும் என்ன சரி குழப்பங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். Do you have any doubts or something? Anyone having any problem? Right? யாருக்கு சரி என்ன சரி இது வரைக்கும் நம்ம படித்த ஸ்டாண்டர்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சட்டில் பண்ணுங்க. ரைட்? நான் போகிற போக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன். அண்ட் டுடே வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஎஸ் 16 ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்று சொல்லக்கூடிய செக்ஷன். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இந்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் தான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் ஏ எடுக்கிறதா இல்லை சி எடுக்கிறதாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட். இது தெளிவாக தெரிஞ்சிருந்தா ஏ, தெளிவாக இது மட்டும் தெரியாத காரணத்தால் சிக்கு மாற வேண்டிய நிலைமை வரலாம். ஸோ இதில் தான் பெருமான தேய்வு, நேர்கோட்டு முறை, ஒழுங்குபாக முறை, ஆதனம் பொறி மற்றும் உபகரணம், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட், கம்பெனி அக்கௌண்டிங்கு தேவையானது, லீஸ், எல்லாமே ஒரு பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமானது நன் கரண்ட் அசெட்ஸ், நடைமுறை அல்லாத சொத்துக்கள். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட்? உங்களோட ப்ரொஃபஷனல் கெரியரில் கூட நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய செலவுகள், நிறைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ஆதனம் பொறி மற்றும் உபகரணம். ஸோ இந்த யூனிட்டினுடைய லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஃபஸ்ட்டுக்கு டிஃபைன் பண்ண வேண்டாம். முதலாவது விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆதன பொறி மற்றும் உபகரணங்களை நீங்கள் வரைவிலக்கணப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்ம வரைவிலக்கணம் சொல்லுவோம். இதில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் என்பது நடைமுறை சொத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நடைமுறை அல்லாத சொத்து. சாரி. அப்போது ஆதனம் பொறி மற்றும் உபகரணம், பிபி இந்த இங்கிலீஷில் சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஆதனம் பொறி மற்றும் உபகரணம், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்பது என்ன? தென் எக்ஸ்பிளைன் த ரிகக்னிஷன் கிரைட்டீரியா ஃபார் அ பிபிஇ. ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கான இனங்காணல் அளவுகோல்களை நீங்கள் விளக்கணும். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு சொத்தோ பொறுப்போ உரிமையோ வருமானமோ செலவீடோ எதுவாக இருந்தாலும் ரிகக்னிஷன் கிரைட்டீரியா பொதுவானது தெரியும், ஒரு சொத்துக்கு பொதுவானது தெரியும். ஆனால் இந்த ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கான இனங்காணல் அளவுகோல்கள் என்ன, ரிகக்னிஷன் ஸ்பெஷலாக என்ன இருக்குது, அண்ட் இனிஷியல் மெஷர்மெண்ட். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் நம்ம படிக்கும்போது பொதுவாக நம்ம என்ன படித்தோம், வரலாற்று கிரயம் இருக்குது, நடைமுறை கிரயம் இருக்குது, அதுக்குள்ள நியாயமான வேல்யூ இருக்குது, வேல்யூ இன் யூஸ் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இருக்குது, எல்லாம் பார்த்தோம். பட் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை ஆரம்பத்தில் எவ்வாறு மதிப்பிடுற, தென் பொறவுக்கு நமக்கு அது சம்பந்தமாக ஏற்படக்கூடிய செலவுகளை சப்சீக்வன்ட் மெஷர்மெண்ட்டில் எப்படி மதிப்பிடுற. எனவே ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தில் எவ்வாறு ஆரம்பத்தில் அளவிடுறங்கிற ஒரு விஷயம், அதே சமயம் ஆரம்பத்தில் அளவிட்டதுக்கு பொறவுக்கு அதுக்கு ஏற்படக்கூடிய சில செலவுகளை போக போக எப்படி நம்ம அதை மெஷர்மெண்ட் பண்ணுறது, அதே சமயம் தேய்மானம், டிப்ரெஷியேஷன் மற்றும் அதனுடைய முறைகளை விளக்குற, முக்கியமாக ரிடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒடுங்குபாக முறை அல்லது குறைந்து செல்லும் முறை,
அதே மாதிரி நேர்கோட்டு முறைங்கிற மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்குறது. தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் பர்பஸ் தட் இஸ் ரீவேல்யூவேஷன். மீள் மதிப்பீடு செய்யப்படுவது என்றால் என்ன? சொத்துக்களினுடைய அகற்றல், டீரிகக்னிசேஷன், அதாவது சொத்துக்களை விற்பனை செய்தல், அதோடு சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்தல்கள் என்னென்ன செய்யணுங்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன் பர்பஸ். ஸோ உங்களோட டீச்சர்ஸ் கைடில் இது எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆதனப்பொறி மற்றும் உபகரணத்தினுடைய வரைவிலக்கணங்கள் என்று சொல்லும்போது, ஆதனப்பொறி மற்றும் உபகரணம், கிரயம், தேய்வு, தேய்விடக்கூடிய தொகை, கொண்டு செல் பெறுமதி, நியாயமான பெறுமதி, இழிவு பெறுமதி, பயன் தர ஆயுட்காலம், இதெல்லாம் என்னென்று டெஃபினிஷன் தரணும். தென் இனங்காணல் என்றால் என்ன, அதை எப்படி முதல் முறையாக கிரயங்கள் என்னென்ன மாதிரி ஏற்படும், கிரய மாதிரி கொஸ்டில் எப்படி நாம் ஆரம்பத்தில் நம்ம இனங்காண்ற, தென் பிறகுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை, பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய கிரயங்களை நம்ம 2 மெத்தடில் நம்ம இனங்காணலாம். கிரயத்தில் அல்லது மீள் மதிப்பீட்டு முறையில் அதை பார்க்கணும். அகற்றும் போது இந்த அகற்றுகளுக்கு எப்படி அக்கௌண்டிங் செய்ய போகிறோம், பெருமான தேய்வு செய்யும்போது எப்படி அதுக்கு அக்கௌண்டிங் செய்ய போகிறோம், நிதி கூற்றுகளில் இந்த நம்பர்ஸை தாண்டி ஆதனப்பொறி மற்றும் உபகரணத்துக்கு என்னென்ன குறிப்புகள் நம்ம அட்டவணைகள் காட்ட வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய இந்த சிலபஸுக்குள்ளே வரக்கூடிய உங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ். இதை நம்ம சில லேர்னிங் அவுட்கம்ஸ் இந்த தியரி கிளாஸஸ் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம். சில லேர்னிங் அவுட்கம்ஸை ஆக்சுவலாக கணக்கை நம்ம செய்வதன் மூலமாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டீப்லி வித் யுவர் டெஃபினிஷன்ஸ், ரைட்? வரைவிலக்கணங்கள் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இந்த வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான நோட்ஸில் இப்படி தந்திருப்பேன். கலைச்சொற்கள் இதனுடைய டேர்மை போட்டு ஒரு டேபிளாக அழகாக அதனுடைய விளக்கத்தை சிம்பிளாக ஈஸியாக ரிஃபர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நோட்ஸில் இருக்கும். செக் யூர் நோட்ஸ். ஆல்ரெடி நோட்ஸ்லாம் நான் இஷ்யூ பண்ணிட்டேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்துட்டு வந்து பிறகு டேபிளை வந்து சம்மரைஸ் பண்ணுவோம். ஸோ நவ் லெட் மீ டாக் அபவுட் ஸ்டோரி பிஃபோர் வி ஸ்டார்ட். ஒரு சிம்பிளாக நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யங் ஒன்டர்ப்ரனர் ஆகிறீங்க, படித்து எல்லாம் முடித்தது பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து இந்த டீ மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ உடப்புசலாக அந்த மாதிரியான ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு டீ ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேயிலையை இலைகளை வைத்து அதனை தேயிலை தூட்களாக மாற்றக்கூடிய ஒரு டீ ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி ஒன்று நடத்துகிறீங்க. நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுருந்த, சேமித்து வச்சுருந்த ஒரு 5 மில்லியன் ரூபாய் காசு, அதோட இன்னொரு 3 மில்லியன் ரூபாவை லெட்ஸ் சே HNB பேங்க், ஹட்டன் நேஷனல் பேங்க்கில் போய் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு வாங்கிட்டீங்க. அப்போ 8 லட்சம் ரூபாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறீங்க. ஓகே, ஸோ லெட் மீ கிவ் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம நம்பர்ஸோட பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் வில் பி மோர் வேலிட். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட சேவிங் அக்கவுண்ட், கடன் ரெண்டும் சேர்த்து ஒரு 8 மில்லியன் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது என்ன, உங்களோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து வருது, HNBனுடைய லோன்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு ரைட் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குவோம், ஒரு நிலம் ஒன்று வாங்குறீங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒன்று வாங்குறீங்க. லெட்ஸே ஒரு 2 மில்லியன் ரூபாவுக்கு ஒரு லேண்ட் ஒன்று நூறலியாவிலே ஒரு கண்டிலையோ எங்கே இடத்துல வாங்குறீங்க. சரியா, ஒரு கண்டின்னு வச்சுக்கோங்களேன், கண்டியில் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒன்று வாங்குறீங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங் ஒன்று இருக்குது, அந்த நிலத்துக்கு கொடுத்தது 2 மில்லியன். அதே சமயம் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியை தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ரியினுடைய பெருமதிக்கு 3.5 மில்லியன் கொடுக்குறீங்க. அப்போது 5.5 மில்லியன் அதுலேயே முடிஞ்சுது 8 மில்லியனில். அப்போது அந்த இடத்துக்கு 2 மில்லியன் பெருமதியும், தொழிற்சாலை ஃபேக்ட்ரி ஒன்று அப்படியே வாங்குறீங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆல்ரெடி மெஷினரிஸ் ப்ராசஸிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. தென் புதிதாக நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, ஒரு டீ ப்ராசஸிங் மெஷின் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்களேன். ரைட், ஒரு டீ ப்ராசஸிங் மெஷின் தேவைப்படுது. அதை நீங்கள் வாங்குறீங்க ஒரு 2 மில்லியன் ரூபாய் கொடுத்து, ஒரு 20 லட்சம் கொடுத்து புதிய ஒரு மெஷின் ஒன்றை கொண்டு போகிறீங்க. அதோட உங்களுக்கு ஒரு டெலிவரி வேன் ஒன்று தேவைப்படுகிறது, ஒரு விநியோக வாகனம் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ இந்த விநியோக வாகனத்தையும் நீங்கள் வாங்கி கொள்றீங்க. இதுக்கு லெட்ஸே ஒரு பழைய வாகனம் ஒன்று வாங்குறீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு. இலங்கையில் கிடைக்காது, பட் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், ஏன்னா அவ்வளோதான் காசு இருக்குது, 8 மில்லியன். அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம்? 3.5, 4.5, 5.5, 6.5, 7.5, சரியாக 8 லட்சம் முடிஞ்சுது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ரைட், ஓகே. இப்போது 8 லட்சம் ரூபாயை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. முதலாவது கொஸ்டின், நிலத்தை, தொழிற்சாலையை, இந்த டீ ப்ராசஸிங் மெஷினை
இந்த விநியோகத்தினுடைய வாகனத்தை எப்படி நான் ரெக்கார்ட் பண்றேன்? ரைட். அதே சமயம் அதே சமயம் பாருங்க, இந்த டீ ப்ராசஸிங் மெஷினை நீங்க பாக்குறீங்க. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பாவிக்கும். இதை எப்படி நம்ம பாவிக்கிறேன்? அப்போ இதுக்கு ஒரு கிரயம் இல்லை, அதாவது நீங்கள் இப்போ புதுசாக வாங்கின டீ ப்ராசஸிங் மெஷின் 2 மில்லியன் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் பாவிக்கக்கூடியதாகி, இதுக்கு ஏற்பட்ட 2 மில்லியனையும் மொத்தமாக கொண்டு போய் வருமான கூற்றில் காட்டுறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அதனை காட்டுவதா? இதை எப்படி நாம் பெருமானத்தை உண்டா என்ன அதை எப்படி செய்கிறது? அதே சமயம் இப்போ நிலம் இருக்குது. நிலம் இப்போ வாங்கின பெறுமதி 2 மில்லியன், அடுத்த வருஷம் ஒரு 3 மில்லியன் கூடினா அப்போ நம்ம அதை நிலத்தில் பெறுமதியை கூட்டுறதா? என்ன செய்கிறது? நிலத்துக்கு பெருமானத்தை செய்கிறதா? விநியோக வாகனம் இருக்குது. இப்போ 5 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறேன். இந்த விநியோக வாகனம் ஒரு 5 வருஷத்துக்கு பாவிக்க போகிறோம்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு பிறகு இதை நம்ம வித்தம்னு சொன்னால் எப்படி அதை பதிவு செய்கிறது? வித்து ஒரு ஒரு 50,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு பிறகு அதை நம்ம எப்படி கணக்கில் செய்கிறது? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வருது. அப்படி வந்தால் எப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு சொன்னால், இந்த LK16 தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் அதுக்கு தெரியும். LK16 தெரியாட்டி இந்த நிலத்திர பெறுமதி அதிகரிச்சா அதை காட்டுறதா இல்லையா? ரைட். இந்த டீ ப்ராசஸிங் மெஷின் புதிதாக வாங்கினத்தை மொத்தமாக கொண்டு போய் அப்படியே வருமான கூற்றில் செலவிடா காட்டுறதா, சொத்தாக பதிந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதனை பெருமான தேய்வு செய்கிறதா? பெருமான தேய்வு செய்கிறதுண்டா என்ன முறையில் செய்கிறது? விநியோக வாகனத்தை வித்தம்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய கடைசியில் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்தம்னா அதில் பேர் என்ன? அதை நம்ம எப்படி கல்குலேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது? இந்த மாதிரியான எல்லா கேள்விக்கும் இந்த எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் எதில் கிடைக்கும்னா அது LK16 சொல்லும். எப்படி இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சொத்துக்களை நாம இனங்காண்ற நிதிக்கூட்டுகளை நம்பர்ஸாக பதிகிறது. எப்படி அளவுற, என்ன தொகைகளில் அளவுற, எப்படி பெருமானத்தை செய்கிற, பெருமானம் அதிகரித்தால் அதனை ரீவேல்யூ மீள் மதிப்பீடு எப்படி செய்கிற, விற்றால் அதனை அகற்றல் டிஸ்போஸ் எப்படி செய்கிற, இது எல்லாத்துக்கும் இதான் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டு போக போக உங்களுக்கு புரியும் இந்த PPE ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை பதிவு செய்வது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களோட லேண்ட் வந்து ஒரு 2 மில்லியன்லேருந்து 3.5 மில்லியனுக்கு மாறிடுச்சு 3 வருஷத்தில். அல்லது இப்போ உங்களோட மெஷின் நீங்கள் வாங்கினது 2 மில்லியனுக்கு, அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிப்பேர் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதுக்கே ஒரு 2 லட்சம் ரூபா செலவழிச்சிட்டீங்க. இப்போ அது செலவிடா காட்டுறதா அல்லது சொத்துல 2 மில்லியனோட கூட்டி சொத்தாக்குறதா? டெலிவரி வேணா ரீப்ளேஸ் பண்ண வந்துச்சு, என்ன செய்யறது? அப்போ ப்ராப்பரான அக்கௌண்டிங் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். அப்போ ரியல் வேர்ல்டில் கூட உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இங்கே அக்கௌண்ட் செய்யும் போது இதனுடைய நாலேஜ் வந்து தேவைப்படக்கூடியதாக ஸ்டூடெண்ட் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் நிறைய டைமில் இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம இதனுடைய ஒவ்வொரு டேர்ம்ஸையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லாட்டி இது என்னதுன்னு சொல்லி நீங்கள் குழம்புவீங்க. முதலாவது ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் என்றால் என்ன என்று நான் சொல்கிறேன். PPE பாருங்க. முதல்ல உற்பத்தி, விநியோகம், வாடகை அல்லது நிர்வாக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் பௌதிகத்தன்மை உள்ள பண்புகளை கொண்ட விடயங்கள் ஒரு வருடத்திற்கு அல்லது ஒரு காலப்பகுதிக்கு மேலாக பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும். இங்க காலப்பகுதின்னு சொல்றது ஒரு கணக்காண்டு காலப்பகுதிக்கு. ஸோ முதலாவது இதில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்ன ஸ்டூடெண்ட், தீஸ் ஆர் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ், டேஞ்சிபிள் அசெட்ஸ். அப்படின்னா பௌதீகத்தன்மை உள்ள சொத்துக்கள். பௌதிகத்தன்மை என்றால் என்ன? யூ கேன் see that, you can touch that, you can feel that. தொட்டு பார்க்கலாம், அது இருக்குதுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். பிசிக்கலான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கும், கண்ணால பார்க்கலாம். இதான் பௌதீகத்தன்மையுடைய பொருட்கள். அப்போ பேங்க்ல இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற காசோ, பங்குகளில் முதலீடு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸோ, அல்லது அரசாங்கத்தினுடைய திரைசேரி உண்டியல் முறிகள் போன்ற பத்திரங்களில் நீங்கள் முதலீடு செய்து வைத்திருக்கின்ற மணியோ ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் அல்ல. முதலாவது விஷயம் நம்ம ஃபில்டர் பண்ணி விடுறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் தான்ப்பா ஆதனம் பொறி மற்றும் உபகரணம். இதான் முதலாவது விஷயம். அதே சமயம் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள், அது நிலம், காணி, கட்டடம், மோட்டார் வாகனம், இயந்திரம், இப்ப நம்ம பார்த்தது இது எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய பிசிக்கலான விஷயம். அல்ல அப்போ உங்களோட பிராண்ட் நேம் இல்லை, அது கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிற சாஃப்ட்வேர் அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் அல்ல. கோடிக்கணக்கில் நீங்கள் செலவழித்து வாங்கி வச்சிருந்தால். அதே சமயம் இந்த பௌதிகத்தன்மையுடைய பண்புகளை கொண்ட பொருட்கள் எதற்காக நீங்கள் வாங்கி வச்சிருக்கலாம்னு சொன்னால், திஸ் இஸ் ஃபார் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்வதற்காக. இப்போ மெஷின் ஒன்று வாங்குறீங்க டீ ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியில், எதுக்காக? உற்பத்திக்காக.
விநியோக வாகனம் வாங்கினீங்க என்னத்துக்கு? உற்பத்தி செஞ்ச பொருட்களை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அல்லது ஒரு சொத்து வாங்கி வச்சுக்கிறீங்க, வாடகைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கட்டடத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க, அல்லது உங்களோட நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் ஒரு பீஸை வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுத்து வச்சுக்கிறீங்க, அல்லது நிர்வாக பயன்பாட்டுக்காக இப்போ கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகத்துக்காக தளபாடங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ உற்பத்திக்காக, விநியோகத்துக்காக, வாடகைக்கு விடுறதுக்காக அல்லது நிர்வாகத்தில் பயன்படுத்துவதற்காக பௌதீகத்தன்மை உள்ள பண்புகளை கொண்ட விடயங்களாக இருக்கிறது. அதே சமயம் ஒரு வருடத்திற்கு மேலாக அல்லது ஒரு கணக்காண்டிற்கு மேலாக பயன்படுத்தப்படும், இது நமக்கு பயனை தரும், எதிர்கால பொருளாதார நன்மைகள் இதிலிருந்து கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற சொத்துக்கள் தான் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களாக கருதப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு மேல என்று சொல்லும் போதே அது நடைமுறை அல்லாத சொத்துக்களாக வந்து விடுகிறது. ஸோ இந்த பண்புகளை கொண்டிருந்தால் that is property plant and equipment. Is it understandable? Right? ஸோ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எனவே இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். முதலாவது விஷயம் என்ன? பிசிக்கல் ஐட்டம்ஸ். கொழும்புல ஒரு பில்டிங் ஒன்றிக்குது, சாஃப்ட்வேர் லைசன்ஸ் கிடையாது, பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுங்க, அது உங்களோட ப்ரொடக்ஷன், சப்ளை, ரெண்டல், அட்மினிஸ்ட்ரேஷன், டெலிவரி ட்ரக் கொண்டு வச்சுட்டு பொருளை டெலிவரி கொடுக்குறீங்க, கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க. எஸ். மோர் தென் ஒன் பீரியட் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. எஸ், அதுதான் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ், அதுதான் ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் சொல்கிறோம். நவ் லெட்ஸ் மூவ் டு த அதர் ஒன். தேய்மானம், டிப்ரெசியேஷன் என்றால் என்ன? ரைட். ஸோ மறுபடியும் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், லேண்ட், பில்டிங், மெஷின்ஸ், மோட்டார் வெஹிக்கிள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது இருக்கிற நிலம், அது இருக்கிற பில்டிங், ஒரு களஞ்சிய சாலை, எல்லாமே ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் தான். ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் தான். டெலிவரி வேன், கம்பெனியோட கார், மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் வாகனம்னு சொல்லுவோம். ஆஃபீஸில் இருக்கிற மேசை, கதிரை, அந்த கேபினட்ஸ் எல்லாமே தளபாடத்துக்குள்ளே வரும். கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷனர், ஜென்ரேட்டர்ஸ் இதெல்லாம் உபகரணங்களுக்குள்ளே வரும். எல்லாமே பிபி தான். சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் டிப்ரெசியேஷன். டிப்ரெசியேஷன் என்றால் என்ன? சிஸ்டமேட்டிக் எலோகேஷன் ஆஃப் டிப்ரெசியபிள் அமௌண்ட். த கீ வேர்ட் இஸ் ஹியர். தேய்வடையக்கூடிய தொகை, தேய்மானத்திற்கு உரிய தொகை அல்லது தேய்வடையக்கூடிய தொகையை அதன் பயனுள்ள ஆயுட்காலத்தின் அடிப்படையில் முறையாக பங்கீடு செய்யறதுக்கு பெயர் தான் இந்த டிப்ரெசியேஷன் என்று சொல்றோம். ரைட். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஹியர். இந்த இதில் யோசிங்க. இப்போ நம்மளோட டீ ப்ராசஸிங் மெஷின் இருக்கு தானே, நம்ம ஒரு 2 மில்லியன் ரூபாவுக்கு வாங்கினோம். நம்மளுடைய 2 மில்லியன் ரூபாவுக்கு நம்ம வாங்கின இந்த டீ ப்ராசஸிங் மெஷினை லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு 10 வருஷத்துக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, 10 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் என்றால் அதுதான் பயன் தர ஆயுட்காலம். 10 வருஷத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த 10 வருஷம் என்பது நான் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு கணக்கீட்டு கொள்கையா, மதிப்பீடா, வலுவா? 10 வருஷத்துக்கு நம்ம இதை பாவிக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்டிமேஷன் எதுக்குள்ள வரும்? நம்ம படித்த கணக்கீட்டு, அக்கவுண்டிங் எஸ்டிமேஷன், கணக்கீட்டு மதிப்பீடு என்பதுதான் அது. அப்போ இந்த 10 வருஷம் என்றால் 10 வருஷம் பாவிச்சு பயன் தரக்கூடிய இந்த சொத்துக்கு 2 மில்லியன் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். 10 வருஷம் பாவிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க, இப்போ அதுக்கு 2 மில்லியன் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தேய்மானம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த 2 மில்லியன் இதனுடைய கிரயம்னு வச்சுக்கோங்க, இதனுடைய காஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கிரயத்தினை, இதுதான் இதனுடைய தேய்மானம் அடையக்கூடிய தொகை, இதற்கு எந்த ஒரு எஞ்சிய பெறுமதியும் இல்லை என்று வைங்க. அதாவது எஞ்சிய பெறுமதிண்டா இந்த மெஷினை கடைசியில் விற்று பிறகு எதுவும் மிஞ்சாதுன்னு வைங்க, எதுவுமே வராதுன்னு வச்சா, இந்த 2 மில்லியன் ரூபாய் நம்ம கொடுத்ததை மொத்தமாக கொண்டு வருமான கூட்டல அப்படியே ஒரு வருஷத்துக்கு நம்ம காட்ட முடியாது. பிகாஸ் அது நியாயம் இல்லை, அது முறையும் இல்லை. பிகாஸ் இது 10 வருஷத்துக்கு பயன் தரப்போது, 10 வருஷத்துக்கு இதில் வருமானம் வரப்போது, ஒரு வருஷத்தில் மட்டும் இல்லை. அப்போ இணைத்தல் எண்ணக்கருவின் அடிப்படையில் வருமானங்கள் வர வர அந்த வருமானத்துக்குரிய செலவீடுகளும் அந்தந்த காலப்பகுதியில் தான் இனங்காணப்பட வேண்டும். அப்போ நம்ம 2 மில்லியனையும் கொண்டு போய் வருமான கூட்டில் மொத்தமாக காட்டுறது முடியாது. பிகாஸ் 2 மில்லியனுடைய வருமானமும் அதே ஒரு வருஷத்தில் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை.
அப்போ இந்த 2 மில்லியன் தான் இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகையாக இருந்தால் இந்த தேய்வடையக்கூடிய தொகையை அல்லது கிரயத்தினை இதனது பயன் தர ஆயுட்காலமான 10 வருஷத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு நம்ம கொடுக்கறதுக்கு பேரு தான் இந்த தேய்வு அல்லது தேய்மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம எலகேஷன் பண்றோம். அப்ப நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? ரைட், 2 மில்லியன் தானே காஸ்ட், 2 மில்லியன் இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகையாக இருக்கிறது. நான் 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறேன். எனவே எனக்கு 10 வருஷத்தால நான் பிரிச்சால் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொஸ்டாக போகிறது. அப்ப நான் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் தேய்வாக நான் பதிவு செய்ய போகின்றேன். எனவே 10 வருஷம் முடியக்கல நான் 2 மில்லியன் ரூபாயையும் நான் செலவீடாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்து முடிச்சிருப்பேன். அதே சமயம் இந்த இயந்திரமும் அதனுடைய பயன்தரு ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாரு. இதுதான் இந்த தேய்மானம். இந்த 2 லட்சம் ரூபாய் என்பதுதான் தேய்மானம். சரியா? இதே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு சிச்சுவேஷன் நான் சொல்லலாம். தேய்மானத்துக்குரிய தொகையை நம்ம பார்ப்போம். டிப்ரெஷியபிள் அமௌண்ட். இப்போ இந்த உதாரணத்தில் 2 மில்லியன் என்பது தேய்மானம் அடையக்கூடிய தொகையாக இருக்கிறது. ஆனால் தேய்மானத்துக்குரிய தொகை டிப்ரெஷியபிள் அமௌண்ட் என்பதுக்குரிய உண்மையான டெஃபினிஷன் என்னென்றா காஸ்ட் லெஸ் ரெசிச்சுவல் வேல்யூ. கிரயத்திலிருந்து அதனுடைய எஞ்சிய பெறுமதியை கழித்த பிறகு வரக்கூடிய தொகையை தான் நாம டிப்ரெஷியபிள் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். காஸ்ட் ஆஃப் an asset less its residual value, right? இப்போ உதாரணத்துக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இதே உதாரணத்தை நம்ம எடுக்கிறோம். இதே 2 மில்லியன் பெறுமதியான இதே நம்மளுடைய டீ ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய இந்த மெஷின் அதே 10 வருஷம் தான் ஆயுட்காலம். ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எஞ்சிய வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஸ்கிரப் வேல்யூன்னு சொல்லுவோம், அல்லது இதனை ரெசிச்சுவல் வேல்யூ என்று இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். எஞ்சிய பெறுமதி அல்லது மீதமுள்ள பெறுமதி, பல பல தமிழாக்கம் இதுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு ரெசிச்சுவல் வேல்யூ ஒன்று இருக்குது. ரெசிச்சுவல் வேல்யூ உண்டு. அந்த 2 மில்லியன் மெஷினை 10 வருஷம் பாவிச்சு முடிச்சு நீங்கள் விற்கும் போது லெட்ஸே ஒரு 2 லட்சம் ரூபாவுக்கு சரி நீங்கள் இரும்புக்கு சரி வித்துறேலும் அப்படிங்கிற ஒரு பெறுமதி இதுக்கு இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகை என்பது ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகை let me type it, தேய்வடையக்கூடிய தொகை என்பது டிப்ரெஷியபிள் வேல்யூ என்பது வெறும் கிரயமான இந்த 2 மில்லியன் கிடையாது. நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, கிரயத்தில் இருந்து இந்த 2 மில்லியனில் இருந்து இதனுடைய எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் என்பது, அதாவது எஞ்சிய பயன்தர ஆயுட்காலத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த 2 லட்சம் ரூபாவை கழித்ததன் பின்னர் வரக்கூடிய தொகைதான் இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகையா இருக்கும். அப்ப 2 மில்லியன்ல 2 லட்சம் போனுச்சுன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு பி 1.8 மில்லியன், 18 லட்சம். ஏன் என்று சொன்னா, தேய்வடையக்கூடிய தொகை என்றால் உண்மையாக நமக்கு கிடைக்காம போகக்கூடிய தொகை தான் தேய்வடையக்கூடிய தொகை. ஆனால் இந்த 2 லட்சம் என்பது நம்ம இப்ப கொடுத்த 2 மில்லியன்ல இருந்து நமக்கு கிடைச்சிட போது 10 வருஷத்துக்கு போறோங்கிறதால அந்த தொகையை நம்ம தேய்வுக்கு எடுக்க முடியாது. அது தேய்வடைய போற தொகை இல்லை. அப்ப உண்மையிலேயே அந்த சொத்து 18 லட்சம் ரூபாய் பெறுமதியானது தான் தேய்வடைய போகின்றது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தேய்வு எப்படி கழிக்கப்படும்? இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய தேய்வானது நீங்கள் தேய்வடையக்கூடிய தொகையில தான் நீங்க எடுக்கணும். தேய்வடையக்கூடிய தொகை என்பது 1.8 மில்லியனை எடுத்துத்தான் நீங்கள் உங்களுடைய எஞ்சிய பயன்தர ஆயுட்காலத்துக்கு பிரிப்பீங்க. இதன் அடிப்படையில் நீங்க 1,80,000 ரூபாய் படி 10 வருஷத்துக்கு கொடுத்து 18 லட்சத்தை முடிச்சிருவீங்க. 10 வருஷம் முடியக்குள்ள அதை நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வித்து காசாக்கிடுவீங்க. புரியுதா? அப்ப எப்பயுமே தேய்வு என்பது எவ்வாறு கணிக்கப்படும்? டிப்ரெஷியபிள் அமௌண்ட், தேய்மானத்துக்குரிய தொகையை அதன் பயன் தர ஆயுட்காலத்தால் பிரிப்பதன் மூலமாகத்தான் வரும். ஆனால் சில கொஸ்டின்ஸ்ல நமக்கு எஞ்சிய பெறுமதி தராவிட்டால் இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல கிரயம் தான் இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகையாக காணப்படுகிறது. ஏன்? பிகாஸ் அங்க எஞ்சிய பெறுமதி இல்லை. பிகாஸ் ஆஃப் த ரீசன் இஸ் there is no residual value for this asset. எஞ்சிய பெறுமதி இல்லை. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் நாட், இங்க காஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு தேய்வடையக்கூடிய தொகை, ரைட்? டிப்ரெஷியபிள் அமௌண்ட்னு சொல்லுவோம். டிப்ரெஷியபிள் அமௌண்ட்டுக்கு வராது. ஏன்? இங்க நமக்கிட்ட எஞ்சிய பெறுமதி என்பது இருக்கிறது. இந்த கான்செப்ட் நான் சொன்னது முதல்ல புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாரும். தேய்வு என்பது எப்போதும் தேய்வடையக்கூடிய தொகையினை எஞ்சிய, அதாவது
பயன்தர ஆயுட்காலத்தால் பிரிக்கிறதாக வரப்போகிறது. ஆனால் அந்த தேய்வடையக்கூடிய தொகை என்பது ரெசிச்சுவல் வேல்யூ இருந்தால் அதை கழிச்சது பிறகு வாரது. அப்படி இல்லைன்னா நம்ம கிரயத்தையே நம்ம எடுக்க முடியும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? ஹாசனி பஷீர், கணதீபன், ஷாரிம், ஷாரா, ஆகிப், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அபிஷேக், அஃப்ரா முசம்மில், அஹமட், அஹமது அலி, அல்தாஃப், அம்னா, அம்ரா நசீர், அன்ஷாஃப், அஸ்ஜத், அஸ்மா, அஷ்ரா, ஹத்தீஃபா, தீனா, திலாரா, ஃபர்ஹா, ஃபாத்திமா, ரனா, ருஹைமா, ஷல்ஹா, ஷிம்ரா, ஜெய்னப், ஹரன், இஃப்ராஜ், இஃப்ரத், right? Good, right? Because it is important to understand. There are so many MCQ questions. நீங்கள் செய்யும்போது we need this knowledge. அப்போ தேய்மானத்துக்குரிய தொகை அல்லது தேய்வடையக்கூடிய தொகை, தேய்மானம், இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு என்னன்னு சொல்லி. தென் அடுத்த ஒரு விஷயம், இப்போ பயனுள்ள ஆயுட்காலம் சம்பந்தமாக. இப்போ உங்களுக்கு பயனுள்ள ஆயுட்காலம் என்பது சோ சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சொத்தை நம்ம எவ்வளவு காலத்துக்கு இது பயன் தரும், அல்லது எவ்வளவு அழகு பொருட்களை இது உற்பத்தி செய்யும். ஒரு ஃபோட்டோகாப்பி மெஷின் வாங்கினோம்னு சொன்னால் நாம் ஓகே இதில் ஒரு இத்தனை மெஷின் இத்தனை பிரிண்டிங் நமக்கு தரும்னு சொல்லி யூனிட்டில் தான் நம்ம கல்குலேஷன் பண்ணுவோம். இப்படி வரக்கூடியதான் இதனுடைய பயனுள்ள ஆயுட்காலம். சாரி, பாருங்க, பீரியட் asset available for use or production units expected. உற்பத்தி செய்து வெளியிடக்கூடிய அலகுகளை நாம சில நேரங்களில் ஆயுட்காலமாக எடுக்க முடியும். அல்லது asset available for a use, எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு சொத்து பயன்பாட்டுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அல்லது அதிலிருந்து எதிர்பார்க்கப்படும் உற்பத்தி அலகுகள் தான் இதனுடைய பயனுடைய ஆயுட்காலம். ரைட்? ருசைத் ஒரு கேள்வி கேட்கிறார், சார் திரண்ட பெருமானத்தையும் தேய்மான தொகையும் உண்டாண்டா? இல்லை. திரண்ட பெருமான தேய்வுன்னு சொன்னால் இப்போ 10 வருஷம் நீங்கள் தேய்வு செய்கிறீங்க, ஒரு 2 லட்சம் 2 லட்சம்டா 5வது வருஷத்தில் திரண்ட தேய்மானம் என்பது 5 வருஷத்தினுடைய 2 லட்சம் 2 லட்சத்தை சேர்த்த 10 லட்ச தொகை. தேய்மானம் என்பது அந்த வருஷத்துக்குரிய 2 லட்சம் மட்டும்தான். ஆண்டுக்கான விஷயம் என்பது தேய்வு, திரண்ட தேய்வு என்பது ஏற்கனவே செஞ்ச தேய்வுகளையும் சேர்த்து சொல்றது. நம்ம அதை படிப்போம், நீங்கள் விளங்குவீங்க கணக்குகள் நம்ம செய்யும்போது. எனவே இதுதான் பயனுள்ள ஆயுட்காலத்தினுடைய டெஃபினிஷன். ஒரு சொத்து பயன்பாட்டுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அல்லது அதிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி அலகுகளைத்தான் நம்ம பயன் தரு ஆயுட்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? அப்போ இது 2 வகைகளில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, இட் கேன் பி அ டைம் பேஸ்ட் ஒன். ரைட்? டைம் பேஸ்ட் ஒன், அதாவது நேரத்தை அடிப்படையாக வைத்து நாம 5 வருஷம் பாவிக்கலாம், 10 வருஷம் பாவிக்கலாம் என்றும் சொல்லலாம். அல்லது அலகுகளை அடிப்படையாக வைத்து யூனிட் பேஸ்டில் வச்சு நாம ரைட் இது ஒரு பிரிண்டிங் மெஷின், இதில் ஒரு 1 மில்லியன் பேஜஸ் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் என்று சொல்லி அலகு அடிப்படையிலேயே நம்ம சொல்ல முடியும். இதுதான் பயனுள்ள ஆயுட்காலம். தட்ஸ் இட். இப்போ கிரயம் என்பதை நம்ம பார்த்தோம். கிரயம் என்றா என்ன? சிம்பிளா வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் என்று சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒரு சொத்தை நீங்கள் கொள்வனவு செய்கிறீங்க அல்லது ஒரு பிஸ்னஸை எக்விசிஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸை வாங்கி எடுக்கிறீங்க, எப்படியோ எவ்வளவு காசு கொடுத்தீங்க அல்லது எவ்வளவு நியாயமான பெறுமதி ஏற்றுக்கொண்டீங்க, இதுதான் அதனுடைய கிரயம். ஸோ ஒரு சொத்தை வாங்கும்போது செலுத்தப்பட்ட காசாக இருக்க முடியும், அல்லது அதற்கு ஈடாக வழங்கப்பட்ட பிரதிபலனுடைய நியாயமான பெறுமதி. ரைட்? இப்போ நீங்கள் காசும் கொடுத்து வேறு ஏதாவது ஒரு வாகனமும் கொடுத்தீங்கன்னா காசோட அந்த வாகனத்தினுடைய ஃபேர் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. ரைட்? 2 அறிவுள்ள நபர்கள், விருப்பமுள்ள நபர்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படுகின்ற தொகை, ஆல்ரெடி ஃபேர் வேல்யூ என்னென்னு படித்து தந்துட்டேன் நான் உங்களுக்கு, அந்த தொகையாக நம்ம பார்க்க முடியும். எனவே கேஷ் பெய்ட், காசு கொடுக்கப்பட்டது, அல்லது ஃபேர் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் அட் அக்விசிஷன், வாங்கும்போது கருதப்பட்ட சந்தை விலையை நம்ம கிரயம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ கொஸ்ட் என்ன, நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வாங்குறீங்கன்னா கொஸ்ட் என்பது 5 லட்சம் ரூபாய் கிரயம், அவ்வளோதான், வேற என்ன. அண்ட் எஞ்சிய பெறுமதி என்பது estimated disposal amount at the end of the useful life less disposal cost. ரைட்? உங்களினுடைய விற்கப்படும் போது ஸ்டூடெண்ட் இந்த சொத்தை பாவிச்சு முடிச்சதுக்கு பிறகு at the end of the useful life, நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இடையில விற்கிற பெறுமதி இல்லை, நல்லா பாவிச்சு எவ்வளவுக்கு எதிர்பார்த்தீங்களோ அவ்வளவும் அதை யூஸ் எடுத்ததுக்கு பிறகுக்கோ, இதுக்கு பிறகு இதை பாவிக்க முடியாது, இதை இரும்புக்கு தான் கீழவுக்கு நிறுத்து கொடுக்க முடியுங்கிற நிலைமையில நீங்க விற்கும் போது எவ்வளவுக்கு அதை கொடுப்பீங்க என்கின்ற டிஸ்போஷல் அமௌண்ட். ஒரு சொத்தினுடைய ஆயுட்கால முடிவில்
இடையில விற்கிறது கிடையாது. ஆயுட்கால முடிவில் அதனை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற தொகை, ஆனால் அகற்றல் செலவுகள் தவிர. இப்போ உங்களுக்கு தெரியுது 1,00,000 ரூபாவுக்கு இரும்புக்கு விற்கலாம், ஆனால் அதை விற்கிறதுக்கே ஒரு 5,000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும்னா அங்கே அகற்றல் உங்களுடைய எஞ்சிய பெறுமதி என்பது 1,00,000 5,000 போக வரக்கூடிய 95,000 தான். இதுதான் எஞ்சிய பெறுமதி, ரெசிச்சுவல் வேல்யூன்னு சொல்கிறோம். ஒரு நிறுவனம் எவ்வளவு தொகை நம்ம ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி முடிச்சது பிறகு வீசாமலுக்கு நம்ம அதை இரும்பு கடைக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் எவ்வளவுக்கு விற்கலாம், விற்பனை செலவுகள் போக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்போ நம்மளோட டீ ப்ராசஸிங் கம்பெனியில் உங்களோட வேன் வந்து நீங்கள் 5,00,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 5,00,000 ரூபாவுக்கு வாங்கின வேனை ரைட் நீங்கள் 5 வருஷத்துக்கு பிறகுக்கு ஒரு 75,000 ரூபாவுக்கு நம்ம விற்று கொள்ளலாம். இரும்புக்கு சரி நம்ம 75,000 ரூபாய் கொடுத்து கொள்ளலாம். இதை விற்கிறதுக்கு எப்படியும் ஒரு புரோக்கரை பிடிச்சி விற்கிறேன்டா அவருக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னால் இங்கே உங்களுடைய ரெசிச்சுவல் வேல்யூ என்பது எவ்வளவாக கருதப்படும்? 70,000 ஆகத்தான் கருதப்படும், நாட் 75,000. Am I make sense? புரியுதா? உமைரா, உமைமா, நஷ்ஃபா, ஜுமைரா, ராஃபிக், ஜுஹா, ஜுல்ஹா, ஜெயட், ரிஃபாக், ஜம்ரூன், ஜெய்னப், ஜெய்னப் ரஜாப்தின், ஜெய்னப், தெரிகா, ஷதுர்ஷன், விமேஷ், உசைட், உமர், உமைமா, தட்ஷாயினி, ஜுமைரா, சுஜீவன். Does it make sense? Right? I hope so. You got the point. Right. Now, let's move. இப்போ உங்களுக்கு எஞ்சிய பெறுமதினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபேர் வேல்யூ ஏற்கனவே நான் சொல்லி தந்துக்கிறேன், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியர் நம்ம என்னென்னு பார்ப்போம். சந்தையில் விழிப்புணர்வுள்ள மற்றும் விருப்பமுள்ள, விழிப்புணர்வுள்ள அல்லது இதனை அறிவுள்ள என்று சொல்ல முடியும். ரைட்? எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் பிட்வீன் நாலேஜபிள் வில்லிங் பார்ட்டிஸ். சந்தையில் விழிப்புணர்வுள்ள அல்லது அறிவுள்ள மற்றும் விருப்பமுள்ள இரு தரப்பினரிடையே ஒரு சொத்தை பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய மதிப்பு அல்லது பெறுமதின்னு சொல்ல முடியும். அதுதான் நியாயமான மதிப்பு அல்லது நியாயமான பெறுமதிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நியாயமான பெறுமதி. ரைட்? ஸோ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிலம் ஒன்று இருக்கிறது. அந்த நிலத்தை நீங்கள் 3.5 மில்லியனுக்கு விற்கிறீங்க. அதன் நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அந்த நிலம் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் எவ்வளவுக்கு ஒரு பேச்சுக்கு போகுதுங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தரும் விற்கிற ஒருத்தரும் கலந்து அவங்க நெகோசியேஷன் பண்ணி 3.5 மில்லியன் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாங்கன்னா அதுதான் நாங்கள் நியாயமான பெறுமதி. விளக்கம் தெரியாதவங்க கிடையாது. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். ரைட்? அதே மாதிரி கேரியிங் அமௌண்ட்னு சொல்லுவோம் அல்லது புக் வேல்யூன்னு சொல்லுவோம். தேர் இஸ் அ 2 வேர்ட்ஸ். இதை குழம்பிக் கொள்ளக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். புக் வேல்யூன்னு சொல்லக்கூடியது அல்லது கேரியிங் வேல்யூ, புத்தக பெறுமதி அல்லது கொண்டு செல் பெறுமதிங்கிற விஷயம் ரெண்டுமே உண்டு தான். சில பேர் குழம்பிக் கொள்றது, பிழையாக புரிஞ்சு கொள்றது, புத்தக பெறுமதி என்றால் கிரயம் என்று சொல்லி. இல்லை, புத்தக பெறுமதி என்பது உங்களுடைய கொண்டு செல் பெறுமதி. இதை கேரியிங் அமௌண்ட், முன் கொண்டு செல்லல் பெறுமதி அல்லது கொண்டு செல் பெறுமதி, முன்கொணர் பெறுமதின்றெல்லாம் சொல்லுவாங்க. அல்லது புத்தக பெறுமதி, கேரியிங் அமௌண்ட். வாட் இஸ் திஸ்? இது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு தெரியும் ஒரு அமௌண்ட்டை நம்ம சொத்தாக பேலன்ஸ் ஷீட்டில் அல்லது நிதிநிலைமை கூற்றில் நம்ம ரிகக்னைஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகுக்கு அந்த சொத்துலேருந்து அதனுடைய திரண்ட தேய்வை, அதே சமயம் அதனுடைய இம்பேமெண்ட், மதிப்பு குறைப்பு நஷ்டம், இம்பேமெண்ட்லாம் உங்களுடைய ஏலவலுக்கு இல்லை. ஸோ இம்பேமெண்ட் என்பதையும் நீக்கினதுக்கு பிறகுக்கு வரக்கூடியதான அதனுடைய கேரியிங் அமௌண்ட். பாருங்க, amount recognized after deducting accumulated depreciation. ரெண்டு விஷயங்கள், accumulated depreciation அதே மாதிரி impairment, இது ரெண்டுமே வேறுபட்ட விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். திரண்ட தேய்மானம் மற்றும் சொத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி. இப்போ இம்பேர்மெண்ட்னா கிட்டத்தட்ட என்ஆர்விக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு நிலமோ ஒரு கட்டடமோ வாங்குறீங்க, மார்க்கெட்டில் அதனுடைய பெறுமதி இல்லாமல் போனிச்சேன்டா அது இம்பேர்மெண்ட். நீங்கள் அதனை பயன்படுத்துறதன் காரணமாக தேய்வு செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தேய்மானம். ரெண்டுமே வித்தியாசமான கான்செப்ட். ரெண்டையுமே கழிச்சதுக்கு பிறகுக்கு எவ்வளவுக்கு இருக்குது என்பதுதான் உங்களுடைய கேரியிங் அமௌண்ட். ஏ லெவலுக்கு இம்பேர்மெண்ட் வராது. அதனால் இம்பேர்மெண்ட் எங்கேயுமே பேச மாட்டாங்க, திரண்ட தேய்வு தான் இருக்கும். எனவே திரண்ட தேய்மானம் மற்றும் சொத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி என்கின்ற இம்பேர்மெண்ட் ஆகியவற்றை கழித்த பிறகு கணக்கு புத்தகங்களில் காட்டப்படுகின்ற நிகர பெறுமதி, நிகர பெறுமதிக்கு இன்னொரு பெயர் தேறிய பெறுமதி. ரைட்? தேறிய பெறுமதின்னு சொல்லும். நெட் வேல்யூ தான் தேறிய மதிப்பு அல்லது தேறிய பெறுமதியை தான் நாம் இங்கே என்ன சொல்றோம்? புக் வேல்யூ அல்லது கேரியிங் அமௌண்ட் சொல்றோம். சார், ஒடிவு பெறுமதி என்றால் என்ன? ஒடிவு பெறுமதி
இதெல்லாம் 1990ஆம் ஆண்டுல யூஸ் பண்ற வேர்ட்ஸ். எங்கேயாவது கண்டிக்கிறீங்களா நீங்க பாஸ் பேப்பர்ல ஒடிவு பெறுமதின்ட்டு? நானே கேள்விப்பட்டதில்லை. இதெல்லாம் என்னமா யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களோட சார் மாரு? ஐ டோன்ட் நோ. அண்ட் ஜம்ருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார், சார் புத்தக பெறுமதியும் தேய்வடையக்கூடிய பெறுமதியும் ஒன்றா என்றால் இல்லை. புத்தக பெறுமதி என்பது உங்களுடைய கிரயத்திலிருந்து திரண்ட தேய்வும் அதே சமயம் சொத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சியும் இம்பேமெண்ட்டும் கழிச்சது பிறகு வரக்கூடியது. தேய்வடையக்கூடிய தொகை என்பது கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை மட்டும்தான் நம்ம இங்க கழிக்கிறோம். இங்க திரண்ட பெருமான தேய்வையோ சொத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சியையோ நாம கழிக்கிறது கிடையாது தேய்வடையக்கூடிய தொகையில. இப்ப நீங்க திரண்ட பெருமான தேவை கழிச்சிங்கன்ற தான் தேய்வடைஞ்ச தொகையெல்லாம் கழிச்சு விட்டுட்டீங்களே, ரைட்? ஸோ தேய்வடையக்கூடிய தொகை என்பது கெரிங் அமௌண்ட் வித்தா. உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம மெஷின் வாங்கிட்டு வந்தோம் தானே, நம்ம மெஷின் வாங்கிட்டு வந்தோம் 2 மில்லியன் ரூபாவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம், ரைட்? 2 மில்லியன் ரூபாவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த மெஷினை லெட்ஸே ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க பாவிக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நீங்க பாவிச்சிங்கன்னா உங்களுடைய திரண்ட தேய்வு, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் எஸ்யூம் 10% தேய்வடைந்து வைங்களேன். நீங்கள் உங்களுடைய கொள்கையை வைக்கிறீங்க 10% annual depreciation, அதாவது பெருமான தேய்வு ஒவ்வொரு வருஷமும் பாவிக்க பாவிக்க இதனுடைய 10% எடுக்கிறோம் அப்படின்னு வைங்க. எந்த ஒரு எஞ்சிய பெறுமதியும் இல்லைண்டா எவ்வளோ வரப்போகிறது? ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் படி 3 வருஷம் நீங்கள் பாவிச்சிட்டீங்கன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கும் 6 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொன்னால் இந்த 6 லட்சத்துக்கு பேர் என்ன? இந்த 6 லட்சத்துக்கு பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் திரண்ட தேய்வு, accumulated depreciation after 3 years. அப்போ ஆரம்பத்திலிருந்து இப்ப எந்த இயர்ல இருக்கிறோமோ அது வரைக்குமான தேவை உள்ளடக்கியது தான் இந்த கேரியிங் அமௌண்ட் அல்லது புக் வேல்யூன்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல இந்த மெஷின் 3 வருஷத்துக்கு பிறகுக்கு, ரைட், ஆஃப்டர் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க பாக்குறீங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ் இதனுடைய முன்கொண்டு வரப்பட்ட தொகை அல்லது கேரியிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ என்னன்னு பாக்குறீங்க. எவ்வளவு தொகை வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? முன்கொண்டு வரப்பட்ட தொகை என்பது எவ்வளவு வரப்போகிறது? நம்மளுடைய சொத்தினுடைய கிரயமான 2 மில்லியனில் இருந்து இதுவரைக்குமே சைடு இதுதான் இதனுடைய தேய்வடையக்கூடிய தொகை. இந்த தேய்வடையக்கூடிய தொகை ஏன்டா எஞ்சிய பெறுமதி எதுவும் இல்லைன்னு நம்ம எடுத்துட்டோம். அப்ப 2 மில்லியன்ல இருந்து இதுவரைக்குமே, சாரி கிரயத்தை எடுக்கிறீங்க, தேய்வடையக்கூடிய தொகையல்ல கிரயத்தை எடுத்து இதுல இருந்து இதனுடைய இதுவரைக்குமான திரண்ட தேய்வான 6 லட்சத்தை நீங்கள் கழித்தீங்க என்று சொன்னா வரக்கூடிய பெறுமதிக்கு பேரு தான் இதனுடைய கேரியிங் வேல்யூ அல்லது புக் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட். எவ்வளவு? 1.4 மில்லியனாக இருக்க போகிறது. தி ஸ்பெஷாலிட்டி இஸ் இந்த தொகையைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய நிதி நிலைமை கூற்றில் காட்ட வேண்டிய தொகை, ரைட்? நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்கு தானே ஸ்டூடெண்ட், நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுடைய நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை அல்லாத சொத்துக்களுக்கு கீழே நீங்க ஒரு காணியை காட்ட போறீங்களோ, கட்டடத்தை காட்ட போறீங்களோ, மோட்டார் வாகனத்தை காட்ட போறீங்களோ, இயந்திர எதுவாக இருந்தாலும் தேய்வடையக்கூடிய ஒரு நடைமுறை அல்லாத சொத்தாக ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடியதாக இருந்தால் அதனுடைய கிரயத்தில் இருந்து அதனுடைய திரண்ட தேவை கழித்ததன் பின்னர் வரக்கூடிய தொகையை தான் நம்ம காட்டுவோம். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சில ஃபார்மேட் நான் தந்திருப்பேன். நம்ம இந்த நம்மளுடைய நிதிநிலைமை கூற்று இருக்கு தானே, நம்ம நிதிநிலைமை கூற்றை நம்ம தயாரிக்கும் போது உங்களுக்கு நினைவிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்படித்தான் தயாரிப்போம். நிதிநிலைமை கூற்று ஒன்று தயாரிக்கும் போது விபரத்தை போட்டுவிட்டு அதே சமயம் விபரம் விடுங்களேன், இதை 3ஆக நம்ம பிரிப்போம். கிரயம், திரண்ட தேய்வு, அதே சமயம் முன்கொண்டு வரப்பட்ட தொகை. இந்த அடிப்படையில் தான் நாம நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டை 3 column அப்ரோச்சில் தான் நம்ம தயாரிக்கணும், ரைட்? நம்ம திகதியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரியான அடிப்படையில் தான் நம்ம தயாரிப்போம், ரைட்? அப்போ ஒரு 3 columns நம்ம போட வேண்டி வரும். ஏன் இதை நம்ம போடுறோம்? ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த columns எல்லாமே அப்ளிகேபிளாக வரும் என்னத்துக்குன்னு சொன்னால் வெறும் நடைமுறை அல்லாத சொத்தினுடைய செக்ஷனுக்கு மட்டும்தான் வரும், ரைட்? இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம நடைமுறை அல்லாத சொத்து, இது நம்மளுடைய நடைமுறை அல்லாத சொத்து அப்படின்னு நம்ம போட்டுட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் என்று சொல்லி மொத்தமாகவும் நம்ம இங்கே போட முடியும், ரைட்? கம்பெனி செய்யும் போது ஆதன பொறி உபகரணம் என்று சொல்லி போட்டுட்டு எல்லாத்தையும் நோட்ஸில் காட்டுவோம். அல்லது சும்மா நார்மலான ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தனி உடைமை வணிகம் என்றால் காணி மற்றும் கட்டடம், காணிக்கு தேய்வில்லை,
ஆனால் கட்டடத்துக்கு தேய்வு இருக்கும். காணி மற்றும் கட்டடம், மோட்டார் வாகனம், ரைட், காணி, கட்டடம், மோட்டார் வாகனம், தளபாடம், பொறி உபகரணங்கள் அப்படின்லாம் நம்ம போடுவோம். இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், இதனுடைய கிரயத்தையும் போட்டு, உதாரணத்துக்கு இது கிரயம் 1,00,000 ரூபாய் வைங்களேன், கிரயத்தையும் போட்டு இதுவரைக்கும் லெட்ஸே ஒரு 10,000 ரூபாய் இந்த காணி மற்றும் கட்டடம் தேஞ்சிச்சு, காணி தேயாது கட்டடம் தேஞ்சது 10,000 சொன்னால் இதனுடைய முன் கொண்டு வரப்பட்ட தொகை 90,000 தான் போடுவோம். ரைட், இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முன் கொண்டு வரப்பட்ட தொகைங்கிற விஷயம். அப்போ எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எதை காட்ட போகிறோம், இந்த முன் கொண்டு வரப்பட்ட தொகை. இந்த முன் கொண்டு வரப்பட்ட தொகை தான் இங்கே இருக்கக்கூடிய புத்தக பெறுமதின்னு நம்ம சொல்கிற விஷயம். This is something we call it as a book value. Right? Is it clear now? புத்தக பெறுமதி தேறிய பெறுமதி என்றால் எஸ், புத்தக பெறுமதி என்பது தேறிய பெறுமதியை தான் நம்ம புக் வேல்யூன்னு சொல்லுவோம். கரெக்ட். எனி questions? Any questions from anyone? If you have any questions, please put in the chat. Right? Okay. இப்போ உங்களுக்கு இந்த புத்தக பெறுமதி அல்லது கொண்டு செல் பெறுமதி அல்லது முன் கொண்டு வரப்பட்ட பெறுமதி எல்லாமே தெளிவாக விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். Now let's go and check the table. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டேபிளாக ஒரு இடத்துல சுருக்கமாக நான் தந்திக்கிறேன் நோட்ஸில். ரைட், நம்ம படித்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிளியராக நோட்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏ லெவலுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுற இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட் தான் ஸ்டாண்டர்ட் படி யூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு பெரும்பாலும் தனி உடைமை வணிகங்களுடைய கணக்கு வராது. நமக்கு பெரும்பாலும் வரக்கூடியது வந்து ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் கம்பெனிக்கு தான் நம்ம செய்வோம். கம்பெனிக்கு நம்ம செய்யும்போது இந்த ஃபார்மேட் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த கிரயம் திரண்டு தேய்வு முன்கொண்டு வரப்பட்ட பெறுமதியை தனியாகவே ஒரு அட்டவணையில் காட்டிடுவோம். அப்போ தனியாக ஒரு அட்டவணை வரும்போது கம்பெனி அக்கௌண்டிங்குக்கு இது செய்ய மாட்டோம். ஆனால் அதுவே ஒரு நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பங்குடைமையினுடைய நிதி நிலைமை கூற்றையோ அல்லது ஒரு சாதாரணமான தனி உடைமையினுடைய நிதி கூற்றுகளை நீங்கள் தயாரிக்கும் போது இந்த மெத்தடில் தான் தயாரிக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, தனி உடைமை வணிகத்துக்கோ பங்குடைமை வணிகத்துக்கோ ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தினுடைய அட்டவணைன்னு சொல்லி தனியாக நாம ஒவ்வொரு சொத்துக்களாக எடுத்து நம்ம அட்டவணை தயாரிக்க மாட்டோம். அதனால தனி உடைமை வணிகங்கள் பங்குடைமை வணிகங்கள் போன்ற விஷயங்களுக்கு இது ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பெனிக்கு நாம இப்படி போடவே மாட்டோம். கம்பெனிக்கு எப்படி போடுவோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாகவே ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் போட்டுட்டு ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் நம்ம போட்டுட்டு அட்டவணை ஒன்றே தனியாக கிரயத்தையும் காட்டி திரண்டு தேவையும் காட்டி முன்கொண்டு வரப்பட்ட பெருமதியை காட்டுறது செய்வோம். அந்த டைமில் நம்ம இந்த ஃபார்மேட் நமக்கு தேவையில்லை. அதை நான் உங்களுக்கு ஃபார்மேட் படிச்சு தரும்போது நான் சொல்லுவேன். புரியுதா ருசைத்? ரைட். ஸோ டெஃபினிஷனை சுருக்கமாக பாருங்கள் நோட்ஸின் அடிப்படையில். பிபி என்பது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்பது உற்பத்தி, விநியோகம், வாடகை அல்லது நிர்வாக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் மற்றும் ஒரு ஆண்டிற்கு மேலாக பயன்படும் புலனாகும் சொத்துக்கள். புலனாகும் என்ன, கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள். தேய்மானம் என்பது என்ன, தேய்மானத்திற்குரிய தொகையை, இங்கே கிரயம்ங்கிறத யூஸ் பண்ணிடாதீங்க, தேய்மானத்திற்குரிய தொகை, அதாவது தேய்வடையக்கூடிய தொகை, கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதி போகின்ற தொகையை அதன் பயனுள்ள ஆயுட்காலத்தின் அடிப்படையில் முறையாக பங்கீடு செய்வது. தேய்மானத்துக்குரிய தொகை என்பதால் என்ற என்ன, தேய்வடையக்கூடிய தொகை என்றால் கிரயத்திலிருந்து எஞ்சிய மதிப்பை, அதாவது எஞ்சிய பெறுமதியை கழித்த பிறகு வருகின்ற தொகை. பயனுள்ள ஆயுட்காலம் என்பது என்ன, ஒரு சொத்து பயன்பாட்டுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அல்லது அதிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி அலகுகள். கிரயம் என்பது ஒரு சொத்தை வாங்கும் போது செலுத்தப்பட்ட காசு அல்லது அதற்கு ஈடாக வழங்கப்பட்ட பிரதிபலனின் நியாயமான பெறுமதி. எஞ்சிய மதிப்பு அல்லது எஞ்சிய பெறுமதி என்பது ஒரு சொத்தின் ஆயுட்கால முடிவில் அதனை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் தொகை அகற்றும் செலவுகள் நீங்களாக, புரோக்கருக்கு கொடுக்கறது, போக்குவரத்து செஞ்சு அதை கொண்டு போறது, இந்த மாதிரியான செலவுகள் இல்லாமலுக்கு அதை கழிச்சிட்டு வாருது. நியாயமான மதிப்பு அல்லது நியாயமான பெறுமதி என்பது சந்தையில் விழிப்புணர்வு உள்ள, அதாவது அறிவுள்ள மற்றும் விருப்பமுள்ள இரு தரப்பினர்களுக்கிடையே ஒரு சொத்தை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய பெறுமதி அல்லது மதிப்பு. அண்ட் புத்தக பெறுமதி அல்லது கொண்டு செல் பெறுமதி என்பது திரண்ட தேய்மானம் மற்றும் சொத்து மதிப்பு வீழ்ச்சி, அதாவது திரண்ட தேய்மானமும் வரும், இம்பேர்மென்ட் என்று சொல்லக்கூடிய சொத்து பெறுமதி வீழ்ச்சியை ஆகியவற்றை கழித்த பிறகு கணக்கு புத்தகங்களில் காட்டப்படுகின்ற நிகர மதிப்பு பெறுமதி. சிம்பிள் அண்ட் கிளியர். ரைட். ஸோ இந்த டெஃபினிஷன் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. நவ் let's move to the very important part that is called recognition. Right? இனங்காணல் என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வாரோம். இனங்காணல் என்றால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. நாம ஒரு பிஸ்னஸ்ல வாங்குற எல்லாமே ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களாண்டா the simple and short answer is no. ஒரு பிஸ்னஸில் கொள்வனவு செய்யக்கூடிய வாங்கக்கூடிய எல்லாமே ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களாக மாறிவிடுமா என்றால் தி சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் குயிக் அண்ட் ஆன்சர் இஸ் நோ. அப்போ என்னன்னு சொன்னா இங்க ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இனங்காணல் அளவீடுகள் பார்த்தீங்கன்னா ரிகக்னைசேஷன் கிரைட்டீரியா ஸ்பெஷலி ஃபார் பிபிஇ, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை இனங்காண வேண்டும் என்றால் ஒன்று, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி there should be a future economic benefits.
எதிர்கால பொருளாதார நன்மைகள் நிறுவனத்தை நோக்கி வரக்கூடியதாக இருக்கணும். அண்ட் த காஸ்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் கிரயங்களை நம்பகரமாக அளவிடக்கூடியதாக இருக்கணும். இது ரெண்டுமே மிக முக்கியமானது. ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன? இட் இஸ் ப்ராபபிள் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வில் ஃப்ளோ டு த என்டிட்டி. ப்ராபபிள்னா என்ன? சாத்தியமாக இருக்கிறது. சாத்தியம் என்றால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அதனுடைய அர்த்தம்? சாத்தியம் என்றா கிரேட்டர் தென் 50%, 50%க்கு மேலதிகமான சாத்தியம் இருக்கிறது. இதிலிருந்து எதிர்கால பொருளாதார நன்மைகள் நம்ம நிறுவனத்திற்கு கிடைக்கும், நிறுவனத்திற்குள்ள வரும் என்பதற்கு நாம சாத்தியங்கள் அதிகமானதாக இருக்கிறது. முதலாவது விஷயம், ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வில் ஃப்ளோ டு த என்டிட்டி. ரைட்? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு பேக்கரி ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த பேக்கரிக்கு ஒரு ஓவன் ஒன்று வாங்குறீங்க, ஒரு 8 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஓவனை பயன்படுத்தி நீங்கள் பான், கேக் இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அது எதிர்கால பொருளாதார நன்மை தானே. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய பான், கேக்கை நம்ம விற்பனை செய்து காசாக்க முடியும். எனவே பொருளாதார நன்மைகள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு வரும். அதான் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கிறேன். எதிர்கால பொருளாதார நன்மைகள் எப்படி வரும்? ஒரு சொத்தை உற்பத்தியில் பயன்படுத்துவதன் மூலமாக, ஒரு சொத்தினை அதிலிருந்து சேவையை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, ஒரு சொத்தினை நாம் இன்னொரு சொத்துக்காக பரிமாற்றிக் கொள்வதன் மூலமாக, ஒரு கடனை தீர்ப்பதற்காக சொத்தை கொடுக்கிறது, இது எல்லாமே எதிர்கால பொருளாதார நன்மைகள் தான். தென் ரெண்டாவது கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலையபிள் மெஷர்மெண்ட் ஆஃப் காஸ்ட். எவ்வளவு இதுக்கு உண்மையிலே செலவானுச்சுங்கிறத ஆதாரபூர்வமாக பில்லோட, உதாரணத்துக்கு இறக்குமதி செலவை நீங்கள் கிரயத்தோட கூட்டுறீங்க, போக்குவரத்து செலவை கூட்டுறீங்க, அதை டெஸ்ட் பண்ணினத்தை கூட்டுறீங்க, அந்த இடத்தை தயார்படுத்தினத்தை கூட்டுறீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பகரமாக அளவிடக்கூடியதாக இருக்கணும். காஸ்ட் கம்போனன்ஸாக நீங்கள் என்னென்ன சேர்க்குறீங்களோ the cost can be measured reliably. அச்சொத்தினுடைய கிரயத்தை நம்பகத்தன்மையுடன் அளவிட முடியக்கூடியதாக இருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த சொத்து வாங்கினு சொன்னீங்க தானே, நான் சொன்னேன் 8 லட்சம் ரூபாய் உண்மையிலே அந்த அவனுக்கு கொடுத்து வாங்குறீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு இன்வாய்ஸ் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஒரு அக்கௌண்டனுக்கு ஓகே இதுக்கு உண்மையிலே 8 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறோம், யாருக்கு கொடுத்துக்கிறோம், எப்போ கொடுத்துக்கிறோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோமா, அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அந்த டேட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கணும், உண்மையிலே அந்த கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்கிறோம்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், அந்த கம்பெனி கால் பண்ணி கேட்டால் அந்த கம்பெனி சொல்லணும் எஸ் 8 லட்சம் ரூபா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் செக் தந்தீங்க அல்லது பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. The cost can be measured reliably. That's the point. Right? ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிரயத்தை நம்பகரமாக அளவிடக்கூடிய விஷயங்கிறது. இதில் சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. சரி, இதில் நான் இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்றுக்கு வச்சுக்கிறேன். சில உதிரிப்பாகங்களை நீங்கள் வாங்குவீங்க. இப்போ உதிரிப்பாகங்கள்டா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 2 கிட்ட கிடைக்குது. ஒன்று சிறிய மைனர் ஸ்பேர் பார்ட்ஸ். ரைட்? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி மெஷின் ஒன்று ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு டூப்ளெக்ஸ் மெஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன்டா, அதில் உதிரிப்பாகங்கள் என்பது என்னவாக வரும்? உதாரணத்துக்கு அந்த பிரிண்டருக்கு எப்படியுமே கார்ட்ரீஜுங்கிற ஒன்று போடுவோம். இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கார்ட்ரீஜஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு கருப்பு தூள் மாதிரி இருக்கும். அதை அந்த பிரிண்டருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ரோல் மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணணும். அந்த மைதான் உங்களுக்கு கருப்பு எழுத்துக்களாக பிரிண்ட் பண்ணி வர்றது. அந்த கார்ட்ரீஜ் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது போது ஒரு தரம் போட்டோம்னா ஒரு 1 லட்சம் கோப்பி 2 லட்சம் கோப்பிட்டு போக முடியும். அப்போ இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ். ரைட்? அதே சமயம் சில ஸ்மால் டூல்ஸ் வாங்கும், சின்ன டூல்ஸ், இந்த சுத்தியல், ஆணி கலத்துறது, இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா இதை நாம பிபியா நம்ம கருதுறதா, ஆதன பொறிமுறை நம்ம கருதுறதா? ஏன்னு சொன்னால் இது கண்ணுக்கு தெரியுது, 1 வருஷத்துக்கு மேலே பயனை தருது, அதே சமயம் எதிர்கால பொருளாதார நன்மை வருது, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினோங்கிறதுக்கான பில் இருக்குது. அப்போ இது எல்லாமே நாம ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள்ட்ட எங்கள்கிட்ட சுத்தியல் இருக்குது, ஆணி இருக்குது, சாவி இருக்குது, இதெல்லாம் காட்ட முடியுமாண்டா? மைனஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மை டியர்ஸ் ட்ரீட்டட் அஸ் இன்வென்ட்ரி. அதனை நீங்க ஒரு இருப்பாக பயன்படுத்துங்க. அது இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தி அது தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால், தீர்க்கிற வரைக்குமே அதை பயன்படுத்துகிற வரைக்கும் இருப்பாக காட்டிட்டு முடிஞ்சது பிறகு அது செலவிடா காட்டுறீங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாயெல்லாம் கொண்டு போய் நிதிநிலைமை கூட்டில் நடைமுறையில்லா சொத்துக்களை காட்ட முடியாது. எனவே வளமையாக இருப்புகளாகவே கொண்டு செல்லப்பட்டு, வளமையான இருப்பாக கருதப்பட்டு பயன்படுத்தப்படும் போது லாப நட்ட கூற்றில் பதிவளிக்கப்படும், அதாவது வருமான கூற்றில் செலவீடாக பதியப்படும்
பயன்படுத்தி முடியக்கூடியது. அந்த oil வாங்கியிருப்போம், சில ஆணி வாங்கி வச்சிருப்போம், வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு 10 கிலோ ஆணி வாங்கி வச்சுக்கிறோம், எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கோஸ்ட் இருப்பா காட்டுங்க. பாவிச்சு முடிச்சு எல்லாமே முடிஞ்சது பிறகு நீங்கள் இருப்புலேருந்து அழிச்சு விட்டுட்டு செலவிட்டாக காட்டுறீங்க. இது மைனஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். சிம்பிளாக என்ன, இன்வென்ட்ரியாக ட்ரீட் பண்ணுங்க, பாவிக்கிற வரைக்கும் பாவிச்சு முடிச்சது பிறகு எக்ஸ்பென்ஸாக மாற்றி விடுங்க. இந்த பிரிண்டர், கார்ட்ரீஜ், ஸ்மால் டூல்ஸ் எல்லாம் வரும். அண்ட் அதுவே த மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ், மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம இதை பாவிக்கலாம். பட் பெரிய அளவுக்கு நமக்கு இது வந்து நமக்கு உதவக்கூடிய பெரிய அளவுக்கான மேஜர் அப்டேட்ஸை செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறீங்கன்னு வைங்க, ஜென்ரேட்டர் வாங்குறீங்க, ஒரு மெஷின்ட ஒரு பாரிய மிக முக்கியமான ஒரு கம்போனன்ட்ஸை மாற்றுறீங்க. உதாரணத்துக்கு ஃபோட்டோகாப்பி மெஷின் மதர் போர்டே போயிடுச்சு. இந்த மாதிரியான முக்கியமான உதிரிப்பாகங்கள் பெரிய தொகைகள் சம்பந்தப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸ், த மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட் யூஸ்ட் கிரேட்டர் தென் 1 year, இது ஒரு வருஷத்துக்கு மேலே வருது, பெரிய அளவுக்கான தொகை செய்யப்படுகிறது என்றால் ரிகக்னைசஸ் பிபிஇ, ஆதரம் புரிமற்ற உபகரணமாகத்தான் நம்ம இங்கே இனங்காணணும். ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தப்படும் முக்கிய உதிரிப்பாகங்கள் மற்றும் தயார் நிலை உபகரணங்கள் ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட்டாக இருக்கும்போது அவற்றை நம்ம ஆதனம் புரிமற்ற உபகரணமாக செய்வோம். அது இன்வென்ட்ரியோ அல்லது பயன்படுத்தி முடிச்ச உடனே செலவிடாகவோ காட்ட மாட்டோம். ஸோ இது இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் என்பது. I hope so it is clear now. Right, now let me talk about this, the measurement system. Right, measurement system என்னன்னு பார்த்திக்கிறோம், அளவீடு செய்கிறது. ஸோ இந்த அளவீடுல ஸ்டூடெண்ட்ஸ் we have two options as I mentioned earlier. ஒன்று, the first one is ஆரம்பத்தில் அளவிடுறது, அதே மாதிரி measurements after recognition. at recognition என்றா முதலாக அந்த நடைமுறையல்லாத சொத்தினை, இந்த பிபிஇ ஆதரம் பொறிமற்ற உபகரணத்தினை நம்ம அளவீடு செய்யும் போது என்ன தொகையில் நம்ம போடணும். மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ரெகக்னிஷன் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே அதனை அளவீடு செய்து விட்டோம், இப்போ புதிதாக ஒரு கம்போனன்ட்ஸ், ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை மாத்திரம், ஒரு கம்போனண்ட்டை மாத்திரம், அதனுடைய உதிரிப்பாகங்கள் மாற்றப்படுகிறது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு செலவு செய்கிறோம்னு சொன்னால் அதை அந்த செலவை எப்படி நாம் பார்க்குறது. ஸோ த இனிஷியல் மெஷர்மெண்ட் எப்பயுமே an item of PPE shall be measured at its cost at recognition. ஒரு பிபிஇ ஆனது, ஒரு பிபிஇ விடயமானது, ஒரு ஆதன பொறிமற்ற உபகரணமானது ஆரம்பத்தில் அதன் கிரயத்தில் தான் பதிவு செய்யப்படும். காஸ்ட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். யூ நோ நவ் காஸ்ட்டுண்டா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ரைட், காஸ்ட்டுண்டா உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிக்கிறேன். என்னது, கொள்வனவு விலை, அதனை உரிய இடத்துக்கு கொண்டு வரதுக்கான விலை, மாற்றல் கிரயம், இந்த மாதிரி நான் சொல்லி தந்தேன். எனவே ஒரு பிபி விடயமானது அதன் ஆரம்பத்தில் அதன் கிரயத்தில் தான் பதிவு செய்யப்படும். The cost incurred initially to acquire or construct an item of PPE. It should be capitalized. இதை நாம் இங்கிலீஷில் சொல்லுவோம், it should be capitalized சொல்லுவோம். மூலதனமாக்கப்பட வேண்டும் சொல்லுவோம். பட் மூலதனமாக்கப்படுங்கிறது நீங்கள் உரிமையில் போய் கூட்டி விட்டுறோம்னு அர்த்தம் கிடையாது. கேபிட்டலைஸ்டுன்னு சொன்னால் அதை சொத்தாக கருதுறோம்னு அர்த்தம். அஸ்மாவு ஜலால்தீன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, சார் நாங்கள் மூலதன செலவுகளாக காட்டுறது தானே ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பிபியோட கூட்டுவோம். மூலதன செலவுகள் என்றாலே நடைமுறை அல்லாத சொத்துக்களை வாங்குறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் மூலதன செலவுகள்னு சொல்றது. சரியா, கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நீங்க ஒரு சொத்தினை முதலாக வாங்கும் போது அது கேபிட்டல் நேச்சரா இல்லையா? முதலாக ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட பயன்தர ஆயுட்காலத்தை கொண்ட கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சொத்தினை வாங்கும் போதே அது ஒரு கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்ஸ். அதுக்காக நீங்க கட்டின இறக்குமதி வரி, அதுக்காக நீங்க கட்டின அறவிட முடியாத வெட்வரி, அதுக்காக நீங்க செலவழிச்ச போக்குவரத்து செலவு, அதுக்காக உண்மையிலேயே கொடுத்த விலை, அதுக்காக கொடுத்த கப்பல் கட்டணம், எல்லாமே என்ன கிரயத்தோடு தான் வரப்போகிறது. அது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய ஆரம்பத்தினுடைய கிரயம். புரியுதா? Let me give you one example, my dears. Let me give you one example, then you will understand more. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டுறீங்கன்னு வைங்களா, ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங் உண்டு, ஒரு தொழிற்சாலை கட்டடம் உண்டு நீங்கள் கட்டுறீங்க. இந்த ஃபேக்ட்ரி பில்டிங்கை கட்டுறதுக்கு லெட்ஸே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உங்களுக்கு கட்டுமான கிரயமாக லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 million உண்டு ஏற்படுதுன்னு வைங்களா, ஒரு 5 million உண்டு உங்களுக்கு கட்டுமான கிரயம் உண்டு ஏற்படுகிறது. அதே சமயம் இந்த தொழிற்சாலையை நீங்கள் கட்டி ஒரு லீகல் ஃபீ, அந்த லேண்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அது ஒருத்தவங்க லேண்ட்லேருந்து வாங்கி அதில் தொழிற்சாலையை கட்டி அந்த லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சட்ட கட்டணம் ஒன்று. ரைட், லோயர்ஸுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அவங்க ஆவணங்களை டாக்குமெண்ட்டை செய்கிறதுக்கு.
அதே சமயம் இந்த பில்டிங்கினுடைய ஆர்கிடெக்சர், ரைட், ஆர்கிடெக்ட் இந்த பில்டிங்கை எப்படி நாம ஆர்கிடெக்ட் பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுமான வேலைகளுக்கு ஆர்கிடெக்ட் கம்பெனியோட புக் பண்ணி அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. இது எல்லாமே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் தீஸ் காஸ்ட் பி பார்ட் ஆஃப் த பில்டிங் காஸ்ட். பில்டிங் காஸ்ட் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டான 5 மில்லியன் கிடையாது. இதுல 1 லட்சம், இதுல 2 லட்சம், 3 லட்சம் சொன்னா ஃபேக்டரியினுடைய பில்டிங்கினுடைய காஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 5.3 மில்லியனாக தான் கன்சிடர் பண்ணப்படும். இட் இஸ் கோயிங் டு பி 5.3 மில்லியன் மை டியர்ஸ். 53 லட்சம் தான், 5 மில்லியன் கிடையாது, 50 லட்சம் கிடையாது. பிகாஸ் இந்த காஸ்ட் எல்லாமே மூலதன செலவு. should be capitalized, it should be added to the asset value at the initial time. அப்ப நம்ம ஃபேக்டரி பில்டிங் நம்ம பதிய போறது எவ்வளவு தொகை? 5.3 மில்லியன் தான். டஸ் இட் மேக் சென்ஸ் அஸ்மா? புரியுதா? ஹாசனி பஷீர், ஷாரா, ஆகிப், அப்துல் மாலிக், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அபிஷேக், அஹமது அலி, அம்னா, ஜஸ்லி, மேக் சென்ஸ்? அன்ஷாஃப், அஸ்மா, அஷ்ரா, தீனா, திலாரா, ஃபர்ஹா, ஃபத்திமா, ரனா, ருஹைமா, ஷிம்ஹானா, ஜைனப், ஹரன், உமர், இஃப்ராஜ், இஃப்ரத். Does it make sense, all of you? Okay, no? Right. Now, இது எல்லாமே ஆரம்பத்தில் அளவீடு செய்யுது. சாரி, ரைட். அப்போ இன்க்ளூடட் இன் த காஸ்ட், இதைத்தான் நான் சொன்னேன். கிரயம் என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நினைச்சு கொள்ளுங்க, இட் இஸ் இன்க்ளூடிங் இட் இஸ் பர்ச்சேஸ் பிரைஸ், கொள்வனவு விலை. கொள்வனவு விலை என்பது இன்க்ளூடிங் த இம்போர்ட் டியூட்டிஸ், நீங்க கொடுக்கின்ற இறக்குமதி வரி, நன் ரிஃபண்டபிள் பர்ச்சேஸ் டேக்ஸஸ், ஒரு மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஏதாவது வரி, அது அது ஒரு இறக்குமதி தீர்வையாக இருக்கலாம், சுங்க தீர்வை, இதெல்லாம் மீள பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான மீளப்பெற முடியாத கொள்வனவு சம்பந்தப்பட்ட வரிகள் உட்பட லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீபேட்ஸ், ரைட், ஏதாவது வர்த்தக தள்ளுபடிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறது, அதை கழிச்சு கொள்றதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாமே கழிச்சத்துக்கு பிறகுக்கு வரக்கூடியதான் உங்களுடைய கொள்வனவு விலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கம்பெனி போடுற பில், அந்த இன்வாய்ஸோட உங்களுக்கு இறக்குமதி வரி, இம்போர்ட் டியூட்டிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, கஸ்டம் டியூட்டிஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க வெட் வரிக்கு பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம், அதனால உங்களுக்கு ரிஃபண்ட் கிடைக்காது, அதை கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் கூட்டி நீங்க உங்களுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட், வியாபார கழிவு தந்திருந்தாங்கன்னா அதையெல்லாம் கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அமௌண்ட் தான் கொள்வனவு விலையின்றே, அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகு டிரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட், சில நேரடியாக பங்களிப்பு செய்யக்கூடிய நேர் செலவுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொன்னா எம்ப்ளாயி காஸ்ட், ஊழியர்களுக்கு அதை கொண்டு வரத்துக்கு, தூக்குறதுக்கு, லோட் பண்றதுக்கு, அன்லோட் பண்றதுக்கு கொடுத்திருப்போம், ரைட். அந்த இடத்தை, சைட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இடத்தை தயார்படுத்துறதுக்குரிய செலவு கொடுத்திருப்போம். இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட், நான் படிச்சு தர இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இதே செலவை போட்டு 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு கிரயம், எவ்வளவு கிரயம், எவ்வளவு கிரயம் வரும் சொல்லி. அப்போ ஊழியர செலவு, சைட்டை ப்ரிப்பேர் பண்ண, இடத்தை தயார்படுத்துற செலவு, இனிஷியல் டெலிவரி அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட், ஆரம்பத்தில் அந்த பொருளை நம்ம இடத்துக்கு கொண்டு வரதுக்கான டெலிவரி காஸ்ட், அந்த பொருளை ஹேண்டில் பண்றது, இறக்கினது, லோட் பண்ணினது, அன்லோட் பண்ணினது, அதை இன்ஸ்டாலேஷன் பண்றது. சில பொருட்கள், சில மெஷின்ஸை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், இன்ஸ்டாலேஷனுக்கு வேறையா கொடுப்போம். அதை அசம்பிள் பண்ணி, அது பார்ட்ஸாக வந்திருக்கும், அதை அசம்பிள் பண்றவங்களுக்கு சில செலவுகள் நம்ம கொடுப்போம், பொருத்தும் செலவுகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில நேரங்களில் ப்ரொஃபஷனல் ஃபீஸ், தொழிற்சாலைகளை அல்லது மெஷின்ஸுக்கு சில ப்ரொஃபஷனல் ஃபீஸ், உதாரணம் ஆர்கிடெக்ட்ஸுக்கு நம்ம கொடுப்போம், கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட நிபுணர்களுக்கு, இன்ஜினியர்ஸுக்கு, லோயர்ஸுக்கு, ரைட். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட், நேரடியாக அந்த சொத்தினோடு தொடர்புபட்ட குறையங்கள், இதையும் நம்ம கூட்டுவோம், ரைட். தென் அகற்றும் செலவுகள், டிஸ்மேண்ட்லிங் காஸ்ட், estimation of cost of dismantling and removing the assets and restoring the site at the end of the life. நாம இந்த சொத்தினை கடைசியில் ஒரு 5 வருஷம் சொன்னா 5 வருஷம் முடிஞ்சது பிறகு அதனை அகற்றுவதற்கும் அந்த இடத்தை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படும் என மதிப்பிடுகின்ற செலவையினுடைய தற்போதைய பெறுமதி, இன்றைய பெறுமதி, அதை எஸ்டிமேஷன் பண்ணி அதையும் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஸ்டாண்டர்ட் சொல்லுது, ரைட். அப்ப இது எல்லாமே என்ன செய்யப்படும்? ஆரம்பத்தில் கூட்டப்படக்கூடிய செலவுகள் தான். அப்போ நீங்க கொடுக்குற இன்வாய்ஸினுடைய பட்டியல் வேலை, இறக்குமதி வரி கொடுத்தது, மீள பெற்றுக்கொள்ள முடியாத வெட்வரி, சுங்கவரி, கப்பல் கட்டணம், அதெல்லாம் கூட்டி உங்களுடைய வியாபார கழிவெல்லாம் கழிச்சதுக்கு பிறகு
எம்ப்ளாயீஸுக்கு இதை ஏற்றி இறக்கிறதுக்கு கொடுத்த செலவு, சைட்டை ப்ரிப்பேர் பண்ணின, இடத்தை தயார்படுத்தின செலவு, ஆரம்பத்தில் அதை விநியோகினது, கையாளித்தது, அதை பொருத்தினது, ப்ரொஃபஷனலாக கொடுத்த காசு. அதே சமயம் ஒரு 10 வருஷம் முடிச்சது பிறகு இதை அகற்றத்துக்கு எவ்வளவுக்கு செலவாகும், அதெல்லாம் சேர்த்து வாரது தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆரம்ப கிரயம். இப்போ நம்ம உதாரணங்கள் பார்க்கும்போது சொத்தை கொள்வனவு செய்தார் 5 லட்சம் சொல்லி சும்மா பார்த்துருவோம். ஆனால் அந்த 5 லட்சத்துக்குள்ள இவ்வளவுமே இருக்கும். ரைட், அந்த 5 லட்சம் ரூபாவுக்குள்ள இவ்வளவு விஷயங்களும் இருக்கும். ரைட், எனவே ஆரம்பத்தில் மதிப்பிடல் என்பது கிரயம் என்று சொன்னால் அந்த கிரயத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் காஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப கட்ட நஷ்டங்கள் இதை நீங்க சேர்க்க முடியாது. ரைட், ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய ஆப்பரேட்டிங் லாஸஸை நீங்க சேர்க்க முடியாது. காஸ்ட் when asset was not in use, நீங்க அந்த சொத்தை பயன்படுத்தாமல் இருக்கும்போது ஏற்பட்ட நஷ்டங்களை நீங்கள் கிரயத்திலிருந்து நாங்கள் கழிச்சு விட்டு காட்டுறோம்னு சொல்லி எல்லாம் காட்ட முடியாது. அதே சமயம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மேலதிகமான செலவுகள் ஏற்படுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஏற்படுது என்றால் அதை கழிக்க முடியாது. அதே சமயம் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு, காஸ்ட் ஆஃப் ஓப்பனிங் த நியூ ஸ்டோர். ஒரு புதிய கடையை நீங்க திறக்கிறதுக்காக ஒரு விளம்பரம் செய்யறது, இன்ட்ரடியூசிங் அ பிசினஸ் இன் த நியூ லொகேஷன், புதிய ஒரு இடத்துல வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக செய்கின்ற இந்த அறிமுக செலவுகள் எல்லாம் நீங்க காஸ்டோட கூட்ட முடியாது. தோஸ் ஆர் ப்ரொமோஷனல் காஸ்ட். ரைட், இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிபி ஆனது ஆரம்பத்தில் அதன் கிரயத்தில் அளவீடு செய்யப்படணுங்கிற விஷயம். ரைட், ஐ ஹோப் ஸோ யூ காட் த பாயிண்ட். நவ் சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஓகே எங்களுடைய சொத்து இதெல்லாம் சேர்த்து ஒரு 5.3 மில்லியன் நாங்கள் காட்டிட்டோம்னு சொல்லி காட்டிட்டீங்க. இதுக்கு பிறகும் இந்த பெட்டிக்குள்ள ஆதாரம் புரிமற்ற உபகரணம் சம்பந்தமாக சில கிரயங்கள் ஏற்படும். சோதனை ஓட்ட செலவுன்னு சொன்னால் என்னென்னு கேட்குறீங்க. சோதனை ஓட்ட செலவுண்டா இனிஷியல் டெஸ்டிங் காஸ்ட். ஆரம்பத்தில் இந்த மெஷின் வேலை செய்தா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், அதுக்கு ஏற்பட்ட செலவு. அந்த டெஸ்ட் பண்ணினத்தில் நீங்கள் சில பொருட்களை உற்பத்தி செஞ்சால் அதை விற்கலாம்னு சொன்னால் அந்த விற்பனை அந்த விற்பனை அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கழிச்சது பிறகுக்கும் மிஞ்சக்கூடிய செலவீடுகளை நீங்கள் கிரயமாக கூட்ட முடியும். நவ் மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகக்னிஷன், பின்னரான அளவீடு. இங்கே என்ன விஷயம்டா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆரம்பத்தில் இதனை சொத்தாக இனங்கண்டுட்டீங்க, ஒரு பெறுமதி நான் சொன்ன செலவுகள் எல்லாம் கூட்டி நீங்கள் கண்டத்துக்கு பிறகு சில செலவுகள் ஏற்படும். த காஸ்ட் இன்கர்ட் சப்சீக்வென்ட்லி, பின்னரான செலவுகள். to replace the part of service identified in 2 types, 2 வகைகளாக அடையாளம் காணப்படுகிறது. ஒன்று மூலதன செலவு, இன்னொன்று வருமான செலவு. இதை பற்றியா நீங்கள் சொன்னீங்க. இதில் மூலதன செலவுன்னு சொன்னால் கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சரான்னு நம்ம எப்போ பார்ப்போம்னு சொன்னால் சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம பார்ப்போம், நாட் இன் த இனிஷியல் மெஷர்மெண்ட். ஏன், ஆரம்பத்தில் சொத்தை வாங்குற எல்லாமே கேபிட்டல் நேச்சர் தானே. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, அதுக்கு கொடுக்குற விலை, அதுக்கு கொடுத்த கப்பல் கட்டணம், அதுக்கான இறக்குமதி வரி, அதுக்கு கொடுத்த மீளப்பெற முடியாத வெட் வரி, அதுக்கு கொடுத்த லோயர் ஃபீஸ் எல்லாமே கேபிட்டல் நேச்சர் தான். திருப்ப அது இடம்பெறாது, அந்த டைமில் மட்டும்தான் இடம்பெறும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. தோஸ் all are capital nature expenditure, one time expenditure. ரைட், துறைமுகத்தில் இறக்கங்களை ஏற்றுவோம், நம்ம இடத்துல வந்து செய்யும் போது திருப்ப அன்லோட் பண்ணுவோம், இதெல்லாம் ஒன் டைம் காஸ்ட். பட் நாம எப்போ கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்ஸா ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பென்ஸான்னு பார்ப்போம்னு சொன்னால் சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட்ல தான் நம்ம பார்ப்போம். சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட் என்பது என்ன, ஆரம்பத்தில் இனங்கண்டுட்டோம், நிதிநிலைமை கூட்டில் காட்டிட்டோம், தென் அதுக்கு பிறகு சில செலவுகள் ஏற்படும் போது இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, அதாவது இதனை நாம பிபியோட ஆதனம் உரிமற்ற உபகரணத்தோட கூட்டி இதனை நம்ம சொத்துக்களாக கூட்டி விடுறதா, அல்லது வருமான செலவீடாக இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான கூட்டில் செலவீடாக காட்டி விடுறதாங்கிறது எதை தீர்மானிக்கும்டா, அது மூலதன செலவா அல்லது வருமான செலவீடாக வருமா என்பதுதான். ரைட், இப்போ சில நேரங்களில் சில பார்ட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும், புதிய பார்ட்ஸ் ஒன்று போட வேண்டி வரும், அந்த சொத்துக்கு சர்வீஸ் ஒன்று கொடுக்க வேண்டி வரும். இது எல்லாமே ரெண்டாக நம்ம பிரித்து பார்ப்போம். முதலாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டு இன்க்ரீஸ் த யூஸ்ஃபுல் லைஃப் ஒரு கெப்பாசிட்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். அந்த உற்பத்தி பொருளினுடைய பயன் தரு ஆயுட்காலத்தையே மாத்திர மாதிரியான ஒரு செலவு உண்டு செய்கிறீங்க. 5 லட்சம் பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த மெஷின் இதுக்கு பிறகு இந்த பார்ட்ஸை மாற்றினது பிறகு 10 லட்சம் கெப்பாசிட்டிக்கு 10 லட்சம் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டிக்கு மாறுது.
அல்லது ஒரு குறைவான தரத்தில் பொருட்களை தந்து கொண்டிருந்தது, இந்த செலவை செஞ்சு இந்த மாற்றத்தை செஞ்சதுக்கு பிறகு அதனுடைய தரம் பெரிய அளவுல மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு ரிடியூஸ் த டிக்ரீஸ் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன், பெரிய அளவுல உங்களுக்கு செலவுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல ஒரு 5 லட்சம் செலவாயிட்டு, இந்த பார்ட்ஸை மாத்தினத்தால அதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, அந்த 5 லட்சம் செலவும் உங்களுக்கு சேவிங் ஆகுது. இந்த மாதிரியான செலவாக இருந்தால் அவை மூலதன செலவுகளாக கருதப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு செலவீடு செய்கிறீங்க அந்த ஆதனம் பொறுமை பெற்ற உபகரணத்துக்காக, ஒரு பார்ட்ஸை மாற்றுறீங்க, ஒரு உதிரி பாகத்தை மாற்றுறீங்க, ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்குறீங்க. ஆனால் அந்த செலவு அதனுடைய ஆயுட்காலத்தை கூட்டுகிறது, அதனுடைய கெப்பாசிட்டியை கூட்டுது, அதனுடைய குவாலிட்டியை கூட்டுது, அல்லது உங்களுடைய உற்பத்தி செலவை பெரிய அளவில் குறைக்குதுண்டா, யூ கன்சிடர் அண்ட் கேபிட்டலைஸ் இட். உதாரணத்துக்கு டெலிவரி வேன் இருக்குது, புதிய இன்ஜின் ஒன்றை மாற்றுறீங்க, பெரிய செலவு உண்டு. அந்த இன்ஜினை மாற்றினத்தால 10 வருஷத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்ன மெஷின் இப்போ 13 வருஷத்துக்கு பாவிக்கலாம்னு மாறுதென்றால் அந்த இன்ஜின் மாற்றின செலவு கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது, அதாவது சொத்தோடு கிரயத்தோடு கூட்டப்பட வேண்டியது. ஸோ இதனுடைய ட்ரீட்மெண்ட் சிகிச்சைன்னு நான் சொல்லிக்கிறேன், சிகிச்சை கிடையாது, கையாளுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட், என்ன செய்யணும்? மூலதனமாக்கல், கேபிட்டலைஸ் பண்ணுங்க. மூலதனமாக்கல்னா உரிமையோட கூட்டுறது கிடையாது. கேபிட்டலைஸுங்கிற வேர்டுக்கு தமிழாக்கம் மூலதனமாக்குதல் அப்படின்னு சொன்னா சொத்தோடு சொத்தாக கூட்டி விடுங்கன்ற அர்த்தம். ரைட், அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ். வாட் இஸ் திஸ்? ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ், த காஸ்ட் இன்கர்ட் இன் மெயின்டைனிங் த அசெட். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொத்தினுடைய ஆயுட்காலத்தையும் கூட்டாது, சொத்தினுடைய கெப்பாசிட்டியையும் கூட்டாது, நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெரிய ஒரு செலவையும் குறைக்காது. மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பராமரிக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளை தான் நாம் இங்கே சொல்கிறோம். ஸோ இதனுடைய கையாளுகை என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்பென்சிட், செலவோடு செலவிடாக காட்டுறீங்க. உதாரணத்துக்கு டெலிவரி வேன் இருக்குது, வேனுக்கு சர்வீஸ் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் காட்டுறீங்க, அல்லது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்காக ஆயில் மாற்றணும் வாகனம் இருந்துச்சுன்னு சொன்னால், இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், ரைட், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஸ்டூடெண்ட். திருப்ப திருப்ப ஒவ்வொரு வருஷமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. வாகனம் இருக்குது, லைசன்ஸ் எடுக்கணும், ரைட், வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கணும், இதெல்லாமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இது வருமான கூட்டில் செலவீடாக, இணைய செலவீடாக போகணுமே தவிர சொத்துக்களில் கிரயமாக ஆக்கப்படக்கூடாது. அப்போ ரெவென்யூ நேச்சர் எக்ஸாம்பிள் என்ன? உதாரணத்துக்கு நீங்கள் இதுக்கு உதாரணம் நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் சே சம் எக்ஸாம்பிள் ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணத்துக்கு பழுது பார்த்தல் செலவு, வளமையான ஒரு ஒரு ரிப்பேர் ஒன்று வருது, சின்ன ரிப்பேர் உண்டு. இப்போ அந்த ரிப்பேரை செய்கிறதால ஆயுட்காலம் மாற போகிறதும் இல்லை, குவாலிட்டி மாற போகிறதும் ஒன்றும் இல்லை. ஒரு பழுது வந்துருச்சு, அதை செய்கிறீங்க, அந்த பழுது பார்த்தல் செலவு. உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பெயிண்ட் பண்ணுற செலவு, ரைட், பெயிண்டிங் காஸ்ட். ஒரு பில்டிங்கை பெயிண்ட் பண்ணுறீங்க, வளமையாக பெயிண்ட் பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியானது. அடுத்தது ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒயில் மாற்றுறது, க்ளீன் பண்ணுறது, கொஞ்சம் வாஷ் பண்ணுறது, இதையெல்லாம் கொண்டு போய் காரை கழுவினு சொல்லிட்டுலாம் நீங்கள் கொண்டு போய் மோட்டார் வாகனத்தில் கிரயத்தோட கூட்டிட முடியாது. ஸோ அதெல்லாம் வருமான செலவீடுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். வருமான செலவுண்டு ஏன் ரெவென்யூ நேச்சர்னு சொல்கிறோம்னா, ரெவென்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்கம் ஸ்டேட்மெண்ட் போக வேண்டியது. கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் தான் பிபியோட சொத்தோடு சொத்தாக கிரயமாக்கப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும். இஸ் இட் கிளியர் நவ்? சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட் விளங்கிச்சா? Shall I get yes or no quickly please from all the people? Sara, Akib, Abdul Malik, Abdullah, Abdurrahman, Abhishek, Ahmad Ali, Amra, Anshaf, Asma, Ashra, Deena, Dilara, Farha, Fatima, Rana, Ruhaima, Shimhana, Zainab. Okay. Good. Now, இப்போ பாருங்க, the entity can choose one of the following models as it is accounting policy. இப்போ கணக்கீட்டு கொள்கைக்குள்ள நான் வரேன். இந்த நிறுவனம் இந்த சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொஸ்டில் தான் நம்ம பார்க்கணும். நல்லா பாருங்கள் நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லி. ஆரம்பத்தில் அளவிடும் போது எப்பயுமே கொஸ்டில் தான் நம்ம அளவீடு செய்யணும், கிரயத்தில் தான் மதிப்பீடு செய்யணும். பட் மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகக்னிஷேஷனில்
உங்களுக்கு தெரியும் கேபிட்டலைஸ் பண்ணும்போது நாம ரெவென்யூ நேச்சர் எடுக்காமலே கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்ஸை மட்டும்தான் எடுப்போம். அதோட 2 மாடல் இருக்குது நமக்கு கணக்கீட்டு கொள்கையை நம்ம தீர்மானிக்கலாம். ஒன்று காஸ்ட் மாடல், இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூவேஷன் மாடல். கிரயத்திலை மதிப்பீட்டு நீங்கள் போகலாம் அல்லது மீள் மதிப்பீட்டு மாதிரியில் நீங்கள் பின்பற்றலாம். திஸ் இஸ் மெஷர்மெண்ட், ரைட்? அப்போது உங்களுக்கு தெரியணும், ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஆதன பொறிமற்ற உபகரணத்தை பதிவு செய்யும் போது எக்ஸாக்டாக நமக்கு என்ன கிரயம் ஏற்பட்டுச்சு, நான் சொன்ன எல்லா செலவுகளையும் கூட்டி கேபிட்டலைஸ் பண்ணிடலாம், ரைட்? அதில் தான் இப்போ நீங்கள் ஒரு கொள்வனவு விலை என்றால் இறக்குமதி வரி, நான் ரிஃபண்டபிள் டெக்ஸ், ஷிப்மெண்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே நான் சொன்னேன், ரைட்? லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஹியர் ஸோ யூ வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆரம்பத்தில் அளவிடுறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஓகே, இன்னொரு டீ ப்ராசஸிங் மெஷின் எடுத்துக்கொள்வோம். நம்மளோட பழைய உதாரணத்துக்கு வருவோம். டீ ப்ராசஸிங் மெஷின் உண்ட நீங்கள் இறக்குமதி செய்கிறீங்க. யூ ஆர் கோனா இம்போர்ட் ஃப்ரம் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து நீங்கள் இறக்குமதி செய்யும்போது லெட்ஸே இந்த மெஷினுடைய பட்டியல் விலை, அதாவது இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து பார்க்குறீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு பில் போட்டிக்குது, இன்வாய்ஸ் அனுப்பிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு இதை இலங்கை நாட்டினுடைய ரூபாவில் 1.5 மில்லியன் ரூபாவுக்கு தருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் அந்த மெஷினை கொண்டு வரத்துக்கு இலங்கை நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு இறக்குமதி வரி கொடுத்திக்கிறீங்க. அந்த இறக்குமதி வரி லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 ரூபாய், 10% எடுத்துக்கிட்டாங்க இறக்குமதி வரியாக. தென் ஷிப்பிங் காஸ்ட், கப்பல் கம்பெனிக்கு அதை அந்த இடத்துல இருந்து கொண்டு வரதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஒன்று கொடுக்குறீங்க. ஃப்ரிட் ஃபார்வேர்டிங் கம்பெனிக்கு ஒரு 50,000 கொடுக்குறீங்க. அதே சமயம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், கப்பலில் கொண்டு வர எல்லாத்துக்குமே, மெரின் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இல்லாமல் கொண்டு வர முடியாது. எனவே காப்புறுதி எடுக்கிறீங்க, அதை நீங்கள் தான் செலுத்துறீங்க. பொருள் அழிவடைந்தால் அதனை ஈடு செய்கிறதுக்கு கடல் வழியாக ஏதாவது பாதிப்பு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் ஒன் டைம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்கிறீங்க. அதே சமயம் உங்களுக்கு தந்தவர் இந்த பட்டியல் விலை 1.5 மில்லியன் போட்டுட்டு அதில் இருந்து அவர் ஒரு வியாபார கழிவு ஒன்று தாரார், ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கு வியாபார கழிவும் தாரார். இப்போ கொஷன் என்னென்னா, உங்களுடைய கொள்வனவு விலையாக, பர்ச்சேசிங் ப்ரைஸாக நீங்கள் எவ்வளவுத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? யுவர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் வாட்? சொல்லுங்க பார்ப்போம், கல்குலேஷனை போடுங்க பார்ப்போம் குயிக்கா. ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் த பீப்புள். உங்களுடைய கொள்வனவு விலை என்பது இப்போ இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? பட்டியல் விலை என்பது என்ன? இன்வாய்ஸ் பிரைஸ். இம்போர்ட் டியூட்டிஸ், கப்பல் கட்டணம் என்பது உங்களுடைய ஷிப்பிங் காஸ்ட். இது இம்போர்ட் டியூட்டிஸ். காப்புறுதி கட்டணம் என்பது உங்களுடைய இன்சூரன்ஸ், மெரின் இன்சூரன்ஸ். வியாபார கழிவு என்பது உங்களுடைய ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அக்கார்டிங் டு வாட் வி ஹவ் ஸ்டடிட்? ஹரன் சொல்றார், சார் 16,40,000. வாட் அபவுட் அதர் பீப்புள்? இல்மா அதே அமௌண்ட். அக்தர் 12,80,000. இஸ் இட்? என்ன செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிளாக நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய பட்டியல் விலை, நம்மளுடைய இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 1.5 மில்லியன். அதோட இறக்குமதி வரி எஸ் நம்ம கட்டாயமாக கூட்டி கொள்ளணும். அது இல்லாமல் பொருளை கொண்டு வர முடியாது, நம்ம சொல்லி தந்திக்கிறேன், அதெல்லாம் கூட்டணும். தென் கப்பல் கட்டணம் கூட்டுப்படும், 50,000 கூட்டுப்படும். காப்புறுதி கட்டணம் செலுத்தினதும் கூட்டுப்படும். வியாபார கழிவு என்பது நம்ம கழிச்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம கழிச்சிருக்காங்க, பட்டியல் விலையிலிருந்து கழிக்கப்படுகின்ற கழிவு தான் வியாபார கழிவு என்பது. இது நம்ம கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு நான் சொல்லலை. வியாபார கழிவு, வியாபார கழிவுக்கு கணக்கீட்டில் பதிவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1.5 மில்லியனை கழிச்சது பிறகு வர 1.5 மில்லியன்லேருந்து 70,000 கழிச்சது பிறகு வரக்கூடிய இதான் உங்களுடைய பட்டியல் நீங்கள் எடுக்கக்கூடிய விலை. அப்போ இதன் அடிப்படையில் எவ்வளோ வரும்? 1,645,000 வரும். கரெக்டா? 70,000 கழிச்சோம்டா, அதான் உங்களுடைய கொள்வன விலையாக நீங்கள் பார்க்கலாம். ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் கோனா கிவ் யூ another எக்ஸாம்பிள். இப்போ இதில் இன்னொரு செலவை நம்ம பார்ப்போமே. இதில் வெட் வரி நீங்கள் செலுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு சிச்சுவேஷன் வரலாம். ஒன்று, வெட் வரி நீங்கள் செலுத்தும் போது, வெட் செலுத்தினது பெறுமதி சேர் வரி செலுத்தல். பெறுமதி சேர் வரி செலுத்தக்கள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வெட் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்தால், ஒரு ட்ரீட்மெண்ட். அதே சமயம் வெட் வரிக்கு பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனமாக இருந்தால் இன்னொரு ட்ரீட்மெண்ட் வரும். வெட் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகங்களா என்றால் என்ன? இஃப் வெட் ரெஜிஸ்டர்ட், நீங்க என்ன செய்வீங்க? கிரயத்திலிருந்து கிரயத்தில் கூட்ட முடியாது, கிரயத்தில் சேர்க்க முடியாது. நீங்க கொடுத்த வெட்வரிய கிரயத்தில் நீங்க சேர்க்க முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க கொடுத்த வெட்வரிய அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் இன்புட் டெக்ஸாக நீங்க அதனை, நம்ம இது இன்புட் டெக்ஸ்னா நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. கொள்வனவின் போது நம்ம கொடுக்குற டெக்ஸை தான் இன்புட் டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கொள்வனவின் போது நம்ம கொடுக்குற டெக்ஸை கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வாங்கின டெக்ஸ், அவுட்புட் டெக்ஸ், வெளியீட்டு வரியிலேருந்து கழிச்சு கொள்றதுக்கு அனுமதி இருக்குது வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள். எனவே நாம் இந்த டைமில் கொடுக்கக்கூடிய காசை நாம் கழிச்சு கொள்றதுக்கு அனுமதி இருக்கிறதால கிரயத்தோட நீங்கள் சேர்க்க முடியாது. அது யாருக்கு உரித்தாகும்னா வெட்வரிக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு தான் சரியா. ஆனால் வெட்வரிக்கு பதிவு செய்யப்படாத நிறுவனங்களாக இருந்தால் நீங்கள் கிரயத்தோடு சேர்த்து கொள்ள முடியும், கிரயத்தில் சேர்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ இந்த வாங்கின இந்த கம்பெனி வெட்வரிக்கு பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனமாக இருந்தால் அவங்க வெட்வரியாக லெட்ஸே ஒரு 50,000 ரூபாய் கட்டுறாங்கன்னு சொன்னால், ரைட், 50,000 ரூபாய் அவங்க வெட்வரிக்கு பதிவு செய்யப்படாத நிறுவனமாக இருந்து கட்டுறாங்கன்னு சொன்னால் இதை சேர்க்கணுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த 16,45,000 இல்லையா? ஐ நீட் எஸ் ஓனோ. வெட்வரிவுக்கு பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனமாக இருந்து வெட்வரியை நீங்க கொடுத்திருந்தால் இந்த கிரயத்தோடு கூட்டப்படுமா கூட்டப்பட மாட்டிச்சா? என்ன செய்யணும்? இந்த 16,45,000 கட்டாயமாக என்ன செய்யணும்? உங்களுடைய வெட்வரி கொடுத்ததும் சேர்க்கப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்தால் நீங்கள் அதனை மீள பெற்றுக்கொள்ள முடியும். மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த வரியையும் நீங்கள் சேர்க்க முடியாது, ரைட்? கிரயத்தோட. கரெக்ட். சரி, ஸோ திஸ் இஸ் த திங், ரைட்? ஸோ இதை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சில முக்கியமான சில செலவுகளை நான் சொல்லும் போது இன்க்ளூடட் காஸ்ட்ல டிரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட்டை நான் சொல்லியிருந்தேன். எம்ப்ளாயி காஸ்ட் வரும். எம்ப்ளாயி காஸ்ட்டுங்கிறது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இப்போ நீங்கள் மெஷினை இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அங்கே வரக்கூடிய செலவு. சைட் ப்ரிப்பேரேஷன், இடத்தை தயார்படுத்துகிற செலவுன்னு சொன்னால் இப்போ ஃபேக்ட்ரியினுடைய நிலத்தை மெஷினை வைக்கிறதுக்கு தயார்படுத்துறது. இனிஷியல் டெலிவரி அண்ட் ஹேண்டிலிங் காஸ்ட்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு துறைமுகத்திலிருந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வரது, அதில் ஏற்றுறது, இறக்குற செலவுகள். இன்ஸ்டாலேஷன் அண்ட் அசம்பிளி காஸ்ட்னு சொல்லக்கூடியது மெஷினை கனெக்ட் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது, வயரிங் கொடுக்குறது, இதெல்லாம் வரும், ரைட்? அதே மாதிரி டெஸ்டிங் காஸ்ட் இருக்கும், அது சேர்த்துக்குதா? இன்ஸ்டாலேஷன், ஹேண்ட்லிங், இன்ஸ்டாலேஷன், அசம்பிளி, ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இதில் நான் டெஸ்டிங் காஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன், ரைட்? டெஸ்டிங் காஸ்ட், டெஸ்டிங் காஸ்ட், டெஸ்டிங் காஸ்ட்னு சொன்னால் நாம் what you call டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, மெஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா. இந்த நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்டிங் காஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இதனை சோதனை செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் படுத்தும் போது டெஸ்ட் பண்ணுறோம். சோதனை செலவுகள் எப்படி வரும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகுது, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, மெஷின் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் மெட்டீரியல்ஸை போட்டு உருவாக்கி பார்க்குறீங்க. அதை செஞ்சதுக்கு 1,00,000 ரூபா காஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் 1,00,000 ரூபா அதை செலவு செஞ்சதில் உங்களுக்கு ஒரு 5 பொருள் வந்துடுச்சு. அந்த 5 பொருளையும் நீங்கள் ஒரு 50,000 ரூபாவுக்கே விற்க முடியும்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய சோதனை செலவு என்பது எவ்வளவாக கருதப்படும்? 50,000 தான் கருதப்படும். 1,00,000 50,000 போக வரக்கூடியது தான் இங்கே கருதப்படக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ அது டெஸ்டிங் காஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்.
அதில் அந்த டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து வருமானம் ஒன்று வருதுன்னா அந்த வருமானத்தை கழிச்சது பிறகு மிஞ்சக்கூடியது. அடுத்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ன்னு சொன்னால் இன்ஜினியர்ஸுக்கு கொடுக்குறது, ஆர்கிடெக்ட்ஸுக்கு கொடுக்குறது, ரைட், இந்த இன்ஸ்டாலேஷனை சூப்பர்வைசன் பண்ணவங்களுக்கு கொடுக்குறது, ரைட். அண்ட் டிஸ்மேண்ட்லிங் காஸ்ட்னு சொல்லக்கூடியது அகற்றலினுடைய இன்றைய பெறுமதி. பட் இதில் மிக முக்கியம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ தான் நம்ம கல்குலேஷன் பண்ணுவோமே, ரைட். எதிர்காலத்தில் எவ்வளோ செலவு போக போகுதுன்னு சொல்லி அதனை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மூலமாக இன்றைய பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி, இப்போ அதுக்கு 5 வருஷத்துக்கு பிறகு 50,000 செலவு, 50,000 இன்றைய வேர்த் என்ன, 5 வருஷத்துக்கு பிறகு செலவழிக்கக்கூடிய 50,000 இல்லை, இன்றைக்கு குறைஞ்ச பெறுமதியில் இருக்க போகுது, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைய பெறுமதிக்கு கொண்டு வந்து காட்டணும் நாம. சரியா, இதை கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரைட். அப்போ வெட்டினுடைய ட்ரீட்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே சமயம் நீக்கப்பட வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஆரம்ப கட்ட நட்டங்கள்னு சொன்னால் சொத்து பயன்படுத்தப்படாத காலத்துக்கான செலவுகள்னா, உதாரணத்துக்கு நீங்கள் மெஷினை வாங்கிட்டு வந்தீங்க, இயந்திரம் உதாரணத்துக்கு 2 மாதத்திற்கு இயந்திரத்தை பயன்படுத்தாததனால் ஏற்பட்ட நட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கிரயத்தோட சேர்க்க முடியாது. இது உங்களோட பிரச்சனை. ஐடியலாக இருந்ததால ஏற்பட்ட நஷ்டம். நீங்கள் சொல்கிறீங்க ஃபேக்ட்ரியில் 2 மாதம் சும்மா தான் இருந்துச்சு, யாருமே யூஸ் பண்ணலை, அதால் பொருளை உற்பத்தி செய்யலை, அதால் நமக்கு சேல்ஸ் இல்லை, 2 லட்சம் ரூபா நஷ்டம். இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஆரம்ப காட்ட நஷ்டங்கள் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் கிரயமோட கூட்ட முடியாது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொன்னால் நீங்கள் அலுவலக ஊழியர்களுக்கு கொடுத்த சேலரி, அதே மாதிரி அறிமுக செலவுகள்னு சொன்னால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது, இதெல்லாம் உங்களால் சேர்க்க முடியாது. இது கொஞ்சம் தெளிவாக வழங்கி கொடுங்க. ஏன்னா இதில் கொஸ்டின்ஸ் வருங்கிறதுல நான் திருப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பான உங்களுக்கு நான் சொன்னேன், ரைட். இதில் இப்போ மெஷர்மெண்ட் ஆஃப்டர் மாடலில் காஸ்ட் மாடலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். காஸ்ட் மாடல் என்பது asset continues to be shown at historical cost. This is important. இந்த சொத்தானது தொடர்ச்சியாக வரலாற்று செலவிலேயே அல்லது வரலாற்று கிரயத்திலேயே, செலவுங்கிறத விட வரலாற்று கிரயத்திலேயே தொடர்ந்தும் காட்டப்படும். அதான் காஸ்ட் மாடல். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்வேஸ் இட் வில் பி லைக் திஸ். கேரியிங் அமௌண்ட்டில் தான் நம்ம காட்டுவோம். கொண்டு செல் பெறுமதி என்பது இதில் காட்டுவோம். கொண்டு செல் பெறுமதி என்பது என்னன்னு படிச்சுக்கிறோம். கிரயத்திலிருந்து அக்யூமுலேட்டட் டிப்ரெசியேஷன் ஆன திரண்ட பெருமான தேவையும் அக்யூமுலேட்டட் இம்பேர்மெண்ட் லாஸ் ஆன திரண்ட பெறுமதி குறைப்பு நஷ்டங்களையும் கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய கொண்டு செல் பெறுமதி, வளமையாக நம்ம இதுபடி தான் அக்கௌண்டிங் செய்வோம். கிரயத்தை காட்டி திரண்ட தேவை இவ்வளவு, அதோட இம்பேர்மெண்ட் உங்களோட லெவலுக்கு இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அக்யூமுலேட்டட் இம்பேர்மெண்ட் கழிச்சது பிறகு வரக்கூடியது தான் கேரியிங் அமௌண்ட். அந்த கேரியிங் அமௌண்ட் முன்கொண்டு செல் பெறுமதியில் காட்டுவது தான் உங்களுடைய காஸ்ட் மாடலாக இருக்க போகிறது. லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் த காஸ்ட் மாடல். ஸோ காஸ்ட் மாடலில் பார்க்குறீங்க ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தையல் மிஷின் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்க. உங்களுடைய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று நடத்துறீங்கன்னு வைங்க, ஒரு தையல் இயந்திரம் ஒன்று வாங்குறீங்க. இது உண்மையிலேயே இந்த தையல் இயந்திரம் உங்களுக்கு காஸ்டானது. சிம்பிளாக நீங்கள் கொள்வனவு செஞ்சது, வாங்கினது, வெட் செலுத்தினது எல்லாத்தையும் போட்டு கூட்டி கழிச்சு நீங்கள் செலவழிச்சது எல்லாம் பார்த்து கொஸ்ட்டை தயார்படுத்தி எடுத்துட்டீங்க. லெட்ஸே 1,50,000 ரூபாய் உங்களுக்கு இது கொஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் 3 வருஷங்கள் போய்விட்டது. 3 வருஷங்களினுடைய அக்யூமுலேட்டட் டிப்ரெசியேஷன், திரண்ட தேய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவு வருஷம், 3 வருஷமும் லெட்ஸே ஒரு 45,000 ரூபாவுக்கு மொத்தமாக தேய்வு அடைஞ்சு வச்சுட்டீங்க. 3 வருஷம் சேர்த்து 45,000 ரூபா திரண்ட தேவை இருக்குது. அதே சமயம் லெட்ஸே நோ இம்பேர்மெண்ட், மதிப்பு குறைவு உண்டு இல்லை, எதுவுமே இந்த 3 வருஷத்தில் இம்பேர்மெண்ட் என்பது ஏற்பட்டில்லை. இம்பேர்மெண்ட் என்பது உங்களுக்கு என்னென்னு தேவையில்லை, பட் இல்லைன்னு நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ இதனுடைய கேரியிங் அமௌண்ட் என்பது, இதனுடைய தமிழ் படுத்தி நம்ம சொன்னால் முன் கொண்டு செல் பெறுமதி என்பது அல்லது புத்தக பெறுமதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புக் வேல்யூ முன் கொண்டு வரப்பட்ட பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? சிம்பிளி 1,50,000 இதுவரைக்கும் தேய்ந்த தேய்வு, அதே மாதிரி எந்த ஒரு இம்பேர்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? 1,50,000 45,000 போனால் 1,05,000 ரூபாய் தான் கேரியிங் அமௌண்ட். அப்போ இப்படி காட்டுறீங்கண்டா இதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான் காஸ்ட் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ்.
வரலாற்றுக்கிரைய மாடல். ஸோ இந்த மாடலில் தான் பெரும்பாலும் நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் செய்ய போகிறோம். நிறைய கம்பெனிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் தான் செய்வாங்க. ரைட், திஸ் இஸ் த மாடல். நவ் லெட்ஸ் மீ டாக் அபவுட் த ரீவேல்யூவேஷன் மாடல். ஸோ இந்த மாடலும் நம்மளுடைய எல்கே 16ல அங்கீகரிக்கப்பட்டது. ரைட், அக்கௌண்டிங் பாலிசியாக நீங்கள் ரீவேல்யூவேஷன் மாடலை நீங்கள் செய்யலாம். அது எதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோம்? மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகக்னிஷேஷனில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆரம்பத்தில் எட் காஸ்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கிரயத்தில் தான் மதிப்பிடுவோம். பட் மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகக்னிஷேஷனில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காஸ்ட் மாடலுக்கு போகலாம் அல்லது ரீவேல்யூவேஷன் மாடலுக்கு போடலாம். ஸோ இந்த மாடல் என்னண்டா ஸ்டூடெண்ட், இந்த ரீவேல்யூவேஷன் மாடல் என்னன்னு சொன்னால், நாம நம்மளோட சொத்துக்களை, நம்மளுடைய நடைமுறையல்லா சொத்துக்களை, நம்மளுடைய ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை நாம நியாயமான பெறுமதியில், சந்தை பெறுமதியில் தான் நாம கொண்டு போகணும். ஏற்கனவே வாங்கின பெறுமதியில கொஸ்ட்ல இருந்து தேய்மானத்தை எல்லாம் கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடியதை நம்ம காட்டுறல. இன்றைக்கு என்ன வேல்யூ இதனுடையது? Right? But carried at the fair value at the date of revaluation, less subsequent depreciation and impairment. Let me talk about this model. So, மீள் மதிப்பீட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா, cost model நான் சொல்லி தந்துட்டேன். Asset revalue to fair value frequently. அதாவது சொத்து வந்து அடிக்கடி அதனுடைய நியாயமான பெறுமதிக்கு மாற்றப்படும். நியாயமான பெறுமதி என்றால் என்ன? சந்தையில் இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பினர்கள், அறிவுள்ள விருப்பமுள்ள ரெண்டு தரப்பினர்கள் அந்த சொத்தினை பரிமாற்றிக் கொள்வார்கள் என்றால் அவங்க பேசி பேரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய பெறுமதி. அந்த பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க வேல்யூ பண்ணி அதுல இருந்து தான் நீங்க உங்களுடைய சொத்தினுடைய பெறுமதியை தீர்மானிப்பீங்க. ஸோ த கேரியிங் அமௌண்ட், இங்க முன்கொண்டு வரப்பட்ட பெறுமதி என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்றால், not with the cost. அந்த சொத்தினுடைய சந்தை பெறுமதியை எவ்வளவு கணிச்சு அந்த சந்தை பெறுமதியிலிருந்து accumulated depreciation after revaluation. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மீள் மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு, பிகாஸ் மீள் மதிப்பீடு செஞ்சாலே அது புதிய ஒரு சொத்தாக மாறிடும். ரைட், புதிய ஒரு சொத்தாக மாறிடும். இதுவரைக்கும் தேய்வு செஞ்ச பெறுமதி எல்லாம் நீக்கப்பட்டு இப்போ அது ஒரு புதிய சொத்து. ஃபேர் வேல்யூ, இப்போ அந்த புதிய சொத்தினுடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்து புதிய சொத்து ரீவேல்யூவேஷன் மீள் மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு எவ்வளவுக்கு திரண்ட தேய்வில் இருக்குது, மீள் மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு இம்பேர்மெண்ட் லாஸஸ் வந்திருந்தா மொத்தமான இம்பேர்மெண்ட் லாஸஸ் எவ்வளவுன்னு சொல்லி கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடியதான் பேலன்ஸ் ஷீட்ல நிதி நிலைமை கூட்டில் கொண்டு போய் கேரியிங் அமௌண்ட் காட்டுவோம். தட் இஸ் ரீவேல்யூவேஷன் மாடல். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் தாரேன். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஆரம்ப கிரயம் இருக்கு தானே, உண்மையான கிரயம், இதை நான் ஒரிஜினல் காஸ்ட்னு சொல்லுவோம். உண்மையான கிரயம், இன் இங்கிலீஷ் வி கால் இட் அஸ் ஒரிஜினல் காஸ்ட். ஏன் இதை ஒரிஜினல் காஸ்ட்னு சொன்னோம்னா, இதான் நமக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட கிரயம். லெட்ஸே உங்களோட மெஷினுக்கு ஒரு 2 மில்லியன் ரூபாய் வந்து உண்மையாக ஏற்பட்ட கிரயம், ஒரிஜினலாக அவ்வளோதான் காஸ்ட். இது வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரிஜினல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு 2020ஆம் ஆண்டு நீங்கள் வாங்கும்போது 2 மில்லியன் ரூபாவுக்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய சந்தையில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, பதியும் போது ஆரம்பத்தில் என்னத்தில் பதிவோம்? எட் காஸ்ட். ரைட், எட் காஸ்ட். இனிஷியல் ரெகக்னிஷேஷன் இஸ் ஆல்வேஸ் எட் காஸ்ட். ஆரம்பத்தில் நாம 2 மில்லியன் தான் என்று சொல்லி பதிஞ்சிட்டோம், வேற ஆப்ஷனே கிடையாது ஆரம்பத்தில். பட் சப்சீக்வெண்டா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரீவேல்யூவேஷன் மாடலுக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ ரீவேல்யூஷனுக்கு போகும்போது நியாயமான பெறுமதியை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் 2023 இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ 2023 இந்த மெஷினை நாம் கொண்டு போய் ஒருத்தருக்கு, நல்ல அறிவுள்ள ஒரு நபருக்கு விற்க போகிறோம். அந்த மார்க்கெட்டில் அந்த மெஷினை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு அறிவுள்ள ஒரு விருப்பமுள்ள நபர், அவர்கிட்ட நம்ம விற்க போகிறோம்னா அவருக்கு நாம் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 மில்லியனுக்கு நம்மளால் விற்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நியாயமான பெறுமதி வந்துச்சுன்னு சொன்னால், இங்கே உங்களினுடைய ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று உருவாக போகிறது ஸ்டூடெண்ட்ஸ். ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ், அதாவது மீள் மதிப்பீட்டு மிகை என்பது உருவாகும். ரைட், இப்போ அது உங்களுக்கு தேவையில்லை. பட் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த 3.5 மில்லியனில் தான் நீங்கள் உங்களுடைய சொத்தை நீங்கள் காட்டுறீங்க. ஆனால் இப்போ இதுவே இந்த நியாயமான பெறுமதியும்
2023 31 மார்ச்சில் நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னு வைங்க. வருஷம் முடியுதும் உங்களுடைய 2023 மார்ச்னு வச்சுக்கோங்களேன். அதான் உங்களோட வருஷம் முடியுதுடா. வருஷம் முடியும் போது 3.5 மில்லியன் நீங்கள் கழிச்சுங்கண்டா, அதுதான் உங்களுடைய கேரியிங் வேல்யூ. ஏண்டா வருஷம் முடிஞ்சுது, முடிகிற டேட்டில் இதுக்கு பிறகு எதுவும் தேய்வடைகிறதுக்கு அக்யூமுலேட்டட் டிப்ரெசியேஷன் இருக்காது, அக்யூமுலேட்டட் இம்பேர்மெண்ட் இருக்காது. எனவே இதில் தான் நம்ம கொண்டு போய் கேரியிங் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். அதுவே வருஷத்துக்கு நடுவில் நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணீங்கடா, ரீவல்யூஷன் பண்ணின டேட்லேருந்து பிறகு எத்தனை மாதம் நாம் ரீவல்யூஷன் பண்ணது பிறகு பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி அந்த தேவை மட்டும் கழிச்சிட்டு பிறகு கேரிங் அமௌண்ட்டை கொண்டு போவோம். நம்ம நிறைய கொஸ்டின் செய்வோம் ஸ்டூடெண்ட். திஸ் இஸ் சிம்பிளிட்டிஸ், ரைட்? ஸோ 2 மாடல் நமக்கு இருக்குது. அதான் இப்போ உங்களுக்கு முக்கியம். ஆஃப்டர் இனிஷியல் ரிகக்னேஷன். ஸோ மீள் மதிப்பீட்டு மாதிரியினுடைய முக்கிய நிபந்தனைகள்களை ஐ கேன் நம்பர் இட் கைஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் நம்பரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் 2 விதமான விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 விதமான நிபந்தனைகள் இருக்குது. Key condition, I can number it as this, it will make more sense. The first one, and about second one, about third one. The first one is only if fair value can be measured reliably. எப்போ நீங்கள் மீள் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்த முடியும் என்றால், இந்த நியாயமான பெறுமதின்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே, இதை நீங்கள் நம்பகரமாக ஆதாரபூர்வமாக உண்மையிலேயே இதுதான் என்று சொல்ல முடிந்தால் மட்டும்தான் நீங்கள் ரீவல்யூஷன் மாடலுக்கு போக முடியும். இல்லாட்டி உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ரைட்? And if one asset revalued, this is very important, entire class of PPE must be revalued. ஒரு சொத்து மீள் மதிப்பீடு செய்யப்பட்டால் அந்த சொத்தினுடைய வகை முழுவதையும் மீள் மதிப்பீடு செய்யப்படணும். இந்த பாயிண்ட்டும் அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பட்டிக்கிற ஒரு பாயிண்ட் மேரியஸ். என்ன இதனுடைய அர்த்தம்ண்டா, நீங்கள் தளபாடத்தில் உங்கள்கிட்ட ஒரு 10 தளபாடம் இருக்குது, அதில் குறிப்பிட்ட ஒரு தளபாடத்தை மட்டும் எடுத்து அதை 5 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 10 லட்சம் காட்ட போறேன்னு செய்ய முடியாது. மொத்த தளபாடத்தையுமே நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணணும். காணியை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்ய போறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட 10 வகையான 10 காணி உறுதி பத்திரமிக்கு அதில் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ரீவல்யூஷன் பண்ண போறீங்களா? முடியாது. மொத்த காணியையும் காணின்னு எத்தனை இதோ எல்லாத்தையும் செய்யணும். இயந்திரங்கள்னு சொல்லி ஒரு 10 இயந்திரத்தில் ஒன்று எடுத்து நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணி நீங்கள் காட்ட முடியாது. மொத்த இயந்திரங்கள் 10 இயந்திரங்களை நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணணும். ஸோ என்டையர் கிளாஸ் ஆஃப் பிபி, அது மோட்டார் வாகனமா, இயந்திரமா, தளபாடமா, நிலமா, காணி கட்டணமா, என்னத்துக்குள்ள இருக்குதோ அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னா மொத்தத்தையுமே நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணி தான் காட்டணும். ஒன்றொன்றாக எடுத்து நீங்கள் செய்ய முடியாது. And the revaluation should be done every 3 to 5 years. நீங்கள் ரீவல்யூஷன் மாடலை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 3 to 5 வருஷத்துக்கு ஒரு முறை மறுபடியும் ரீவல்யூஷன் பண்ணி இந்த பெட்டிக்குள்ள சொத்து இதனுடைய வகை முழுவதுமாக பெருமானிதம் குறைஞ்சிருக்குதா இல்லையாண்டு ஃபேர் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் காட்டியே ஆகணும். தட்ஸ் அ மெத்தட், ரைட்? ஸோ இது மீள் மதிப்பீட்டு மாதிரியுடைய முக்கிய நிபந்தனைகளும் அதனுடைய ஃபார்முலாவும். நவ் யூ நோ, ஆஃப்டர் இனிஷியல் ரிகக்னிஷேஷன் பின்னரான அளவீடுல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஐதர் காஸ்ட் ஓ ரீவல்யூவேஷன் மாடல். 2ல் ஒன்றை நாம பின்பற்ற முடியும். பட் இனிஷியலாக காஸ்ட் மட்டும்தான். தெளிவாக இது புரிஞ்சுதான்? இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மேட் இஸ் பிகாஸ் கணக்கு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கணக்கு செய்யும்போது உங்களுக்கு பேஸ் அங்கே உருவாகிட்டேன்னு சொன்னால் நான் அவடத்தை வச்சுட்டு நான் உங்களுக்கு ரீவல்யூஷன்டா என்ன, ரீவல்யூஷன் மாடல் என்ன, இனிஷியல் ரெகக்னிஷேஷன் என்ன, சப்சிக்வெண்ட் ரெகக்னிஷேஷன் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அங்கே வச்சுட்டு நான் லெக்சர் எடுக்க முடியாது கணக்கு செய்யும்போது. ஸோ கணக்கு செய்யும்போது தட் இஸ் ப்ராக்டிஸ் டைம். ஜெட் வேகத்தில் நாம் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த டைம் டு அக்வயர் த நாலேஜ். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? இல்மா, ஷாலினி, ஜாசத், கனுஷாந்த், முன்ஷிஃப், மஹதியா, மிதுஷாஹினி, முவாத், அப்துல்லா, அன்ஷீத், முஃபீத், சகாஃப், ஜீசான், முஷ்ரிஃபா, செருகேஷ், ரிஸ்கா, நுஹா, ரம்லா. மேக் சென்ஸ்? ஓகே, குட், ரைட். நவ் லெட்ஸ் மூவ் டு த டிப்ரெசியேஷன் மேரியஸ். இப்போ தேய்மானம் என்பது உங்களுக்கு தெரியும், தேய்வு என்பது உங்களுக்கு தெரியும். தேய்வடையக்கூடிய தொகையை அதனுடைய எஞ்சிய பயன்தர ஆயுட்காலத்துக்கு பிரித்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் தேய்வு அல்லது தேய்மானம், பெருமான தேய்வு எல்லாமே, ரைட்? ஸோ டெஃபினிஷன் அண்ட் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய டெஃபினிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சிஸ்டமேட்டிக் எலோகேஷன் ஆஃப் டிப்ரெஷியபிள் அமௌண்ட் ஓவர் யூஸ்ஃபுல் லைஃப். தேய்வடையக்கூடிய தொகையை பயன்தர ஆயுட்காலத்துக்கு பிரித்து கொடுக்குது. ஒரு சொத்தினுடைய தேய்மானத்திற்கு உட்படும் தொகையை, டிப்ரெஷியபிள் அமௌண்ட்டை அதனுடைய பயன்தரு ஆயுட்காலம், பயனுள்ள ஆயுட்காலம் பூராகவும் முறை சார்ந்த அடிப்படையில் சிஸ்டமேட்டிக்காக ஒதுக்கீடு செஞ்சால் தான் தேய்மானம், தேய்வு.
ஸோ தேய்மானத்துக்கு உட்படுகின்ற தொகை என்பது என்ன? சொத்தினுடைய கிரயத்திலிருந்து அதனுடைய எஞ்சிய பெறுமதியான ரெசிஜுவல் வேல்யூவை கழிச்சு வரது. ஒரு படிச்சிட்டோம். தேய்மானம் எப்போ ஆரம்பிக்கும்? திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கொஸ்டின்ல டெஸ்ட் பண்ணுவோம். வென் டிப்ரெஷியேஷன் பிகின்ஸ், எப்போ நம்ம ஆரம்பிப்போம்டா when the asset is available for the use. எப்போ பயன்படுத்துகிறோமோ அந்த டேட்ல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். மெஷினை வாங்கிட்டு வந்து நீங்கள் 5 வருஷம் சும்மா வச்சுட்டு இருந்ததுக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் தேய்வு செய்யலாம்னா முடியாது. பயன்படுத்த ஆரம்பித்த டேட்ல இருந்து தான் நீங்கள் தேய்வு செய்யணும். ஸோ சொத்து பயன்பாட்டுக்கு தயாரான இருக்கும் நிலையில் அவைலபிள் ஃபார் அ யூஸ், அதுல இருந்து தான் தேய்வில் கணக்கிடப்பட தொடங்க வேண்டும். திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், ரைட்? when the asset is available for use. அதே சமயம் தேய்மானம் செய்யறதை நீங்க ஸ்டாப் பண்ற ஒரு நிலைமையும் வரும், ரைட்? எப்போ நீங்க தேய்வு செய்யறது ஒரு நிறுவனத்தை இப்போ நீங்க பயன்படுத்தினா தான் சொத்து பயன்படுத்தப்படும், பயன்படுத்த தான் தேய்வடையும். சிம்பிள் கான்செப்ட். அதே சமயம் ஒரு சொத்து when classified as held for a sales, SLFRS 15, இது உங்களுக்கு SLFRS 15 இல்ல, சிம்பிளா சொல்ல போனா இது விற்கிறதுக்கு இருக்கிற சொத்து நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி தனியா தூக்கி கொண்டு ஒரு அறையில போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த சொத்துக்கு இதுக்கு பிறகு நீங்க தேய்வு செஞ்சு செலவிட்டா காட்ட முடியாது. பிகாஸ் அதுக்கு வருமானம் உழைக்கப்படாது, இணையத்தில் என்னக்கிறாங்க வேலை செய்யாது. when derecognized, இந்த சொத்து விற்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நாம இனங்காணல அகற்றல் செய்து விட்டோம் என்றாலும் தேய்மானம் செய்ய முடியாது. பிகாஸ் வித்த சொத்துக்கு நாம எப்படி பயன்படுத்த முடியும், நாம எப்படி தேய்வு காட்ட முடியும்? ஸோ சொத்து விற்பனைக்காக வகைப்படுத்தப்படும் போது அல்லது சொத்து கணக்கிலிருந்து அகற்றப்படும் போது தேய்வு செய்வதை நிறுத்திவிட வேண்டும், ரைட்? ஸோ வெரி தெளிவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இதுதான் வரைவிலக்கணம் மற்றும் பேசிஸ். தென் தேய்மான முறைகளை பார்த்தீங்கன்னா 3 முறைகள். ஒன்று நேர்கோட்டு முறை, இன்னொன்று குறைந்து செல் முறை, இன்னொன்று உற்பத்தி அலகுகளினுடைய முறை. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், டிமைனிசிங் பேலன்ஸ் மெத்தட், or reducing balance method சொல்லுவோம். டிமைனிசிங் பேலன்ஸ் மெத்தட், or we can call it as a reducing balance method also, right? reducing balance method, குறைந்து செல்லும் மீதி முறை, அதே மாதிரி உற்பத்தி அலகு முறை என்று சொல்லிக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் நேர்கோட்டு முறைண்டா வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் டிப்ரெஷியேஷன் அமௌண்ட், ஒவ்வொரு வருஷமும் அதே தொகை மறுபடியும் தேய்வாக வரும். ஏண்டா ஒரு தொகை ஒரு 10 லட்சம் இருக்குது, 10 பிரிச்சிங்கண்டா 10 வருஷமும் ஒரே தொகை தானே ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகுது. அதுதான் நேர்கோட்டு முறையில் ஆயுட்காலம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சமமான தேய்மான தொகை அறவிடப்படக்கூடிய மெத்தட் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரைட்? காலப்போக்கில் தேய்மான செலவு என்பது மாறாது. 10 வருஷமா 10 வருஷத்துக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் தான் 10 வருஷம் முழுக்க ஈக்குவல் அமௌண்ட். இப்போ கட்டடம் தளபாடம் பெரும்பாலும் இதில் தான் வரும். குறைந்து செல் மீதி முறை, இதை ரிடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொன்னா கிரேட்டர் டிப்ரிசியேஷன் இன் ஏர்லி இயர்ஸ், ஆரம்ப வருஷங்களில் அதிகமான தொகையை நாம் கொண்டு போய் பெருமான தேய்வாக காட்ட வேண்டி வரும். டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ், போக போக பெருமானத்தை, உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 லட்சம் ரூபாய் வரும், 2வது வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரும், 3வது வருஷத்துக்கு 30,000 வரும். அப்படி காலப்போகில் தேய்மான செலவு என்பது குறைந்து கொண்டே போகும். அப்போ ஆரம்ப கட்டங்களில் தான் அதிகமாக தேய்வடையக்கூடிய சொத்துக்கள். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நேர்கோட்டு முறை வந்து என்னென்ன விஷயங்களுக்கு பொருந்தும்னு சொன்னால், பெரும்பாலான நேரங்களில் ஒரு அறிவுள்ள பிஸ்னஸாக இருந்தால் கட்டடம் இருக்கிறது, அதே சமயம் தளபாடங்கள் இருக்குது தானே. இந்த கட்டடம் தளபாடத்துக்கு நேர்கோட்டு முறை பொருந்தும். ஏன்னு சொன்னால் கட்டடம் ஒரு 40 வருஷம் பாவிக்க போகிறோம், தளபாடம் ஒரு 5 வருஷத்துக்கு பாவிக்க போகிறோம்னு சொன்னால் அதே அளவு தான் ஒரு வருஷம் பாவிக்கப்படும். ஆனால் இந்த காலப்பகுதியில் தேய்மான செலவு குறைக்கக்கூடிய மெத்தட்டை எதுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸுக்கு சரி வரும்னு சொன்னால் வாகனங்கள் இருக்குது தானே. மோட்டார் வாகனம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்தில் அதிக அளவுக்கு பெருமானத்தை இழக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் கொண்டு போய் ஷோரூம்லேயே திருப்ப விற்க போறீங்கன்னு சொன்னாலும் வாங்கின விலைக்கு வாங்க மாட்டாங்க. பெரிய அளவில் அது ரீகண்டிஷனில் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளாக தான் பார்க்கப்படும். அப்போ இந்த மோட்டார் வாகனங்கள் அதே மாதிரி இந்த கணனிகள் இருக்குது தானே, ஆரம்ப கட்டங்களில் அதிகமான பெருமான தேவை இழக்கும். இந்த மாதிரியான இதுகளுக்கு பிஸ்னஸஸ் வந்து சில நேரங்களில் குறைந்து செல் மீதி முறையை பின்பற்றுவாங்க. உற்பத்தி அலகுகள் முறை என்பது டிப்ரெசியேஷன் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெக்டட் யூஸ் ஆஃப் அவுட்புட், எதிர்பார்க்கப்படுகின்ற பயன்பாடு அல்லது வெளியீட்டினுடைய அடிப்படையில் தேய்மானம் என்பது இங்கே கணிக்கப்படும். எத்தனை அலகுகளை நம்மளால் உற்பத்தி செஞ்சு கொள்ள முடியும் அல்லது எவ்வளவு காலத்துக்கு நம்ம எவ்வளவு அலகுகள் நமக்கு பயன்படுத்தப்படும் என்கின்ற அந்த யூசேஜின் அடிப்படையில் நம்ம செய்வோம். இது வந்து அந்த வருஷத்துக்கு அல்லது அந்த மாதத்துக்கு எவ்வளவு பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சோம் என்பதனை பொறுத்து வேரைஸ் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு, ரைட்? மெஷினரி பேஸ்ட் ஆன் அவுட்புட், இயந்திரங்கள் அவுட்புட்டை வச்சு செய்யும் போது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 3 மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் இதில் நேர்கோட்டு முறையில் மிக முக்கியமாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிறேன்.
சில நேரங்களில் பெர்சன்டேஜில் தருவாங்க, சில நேரங்களில் வேறு வேறு மாதிரி தகவல் வரும். அப்போ கொஷனில் பார்க்கும்போது என்ன, சில நேரங்களில் பெர்சன்டேஜ் கிரயத்தில் பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, சில நேரங்களில் ஆயுட்காலத்தை பிரித்து பார்க்குறோம், ரைட். சில நேரங்களில் ஆண்டு தேய்மானம் வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். என்ன விஷயம்டா ஸ்டூடெண்ட், எல்லாமே நேர்கோட்டு முறை தான். ஒவ்வொரு ஆண்டும் சொத்து சமமான அளவு பெறுமதியை இழப்பதாக கருதப்படுவது தான் நேர்கோட்டு முறை. நான் உங்களுக்கு நோட்ஸில் சந்திக்கிறேன் பாருங்க. முதலாவது ஃபார்முலா கேஸ் வந்து கிரயத்தையும் ஆயுட்காலையும் உங்களுக்கு தாராங்க, கொஸ்டையும் தாராங்க, ஆயுட்காலம் பயன் தர ஆயுட்காலத்தையும் தாராங்க. அங்கே எஞ்சிய பெறுமதியை பற்றிய எந்த பேச்சும் இல்லைண்டா எஞ்சிய பெறுமதி என்பது இல்லை என்ற அர்த்தம். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டுக்கான தேய்வு என்பது எப்படி கணிக்கப்படும்டா, கிரயம் தான் அங்கே தேய்வடையக்கூடிய தொகை. ஏண்டா எஞ்சிய பெறுமதி இல்லாட்டி கிரயமும் தேய்வடையக்கூடிய தொகையும் ஒன்று தானே. தேய்வடையக்கூடிய தொகை என்பதே கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு வருவது. எனவே அந்த டைமில் கிரயத்தை பயனுள்ள ஆயுட்காலத்தில் பிரித்து விடுங்க, சிம்பிள் இட் இஸ். தென் கிரயமும் எஞ்சிய மதிப்பும் மற்றும் ஆயுட்காலமும் வழங்கப்பட்டிருந்தால் அங்க கிரயம் நாட் ஈக்குவல் டு த டிப்ரெஷியபிள் அமௌண்ட், தேய்மானம் அடையக்கூடிய தொகையும் கிரயமும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று இல்லை. அப்போ ஆண்டுக்கான தேய்மானம் அந்த டைமில் என்ன நடக்கும்டா, கிரயத்திலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு வரக்கூடிய தொகையாக மாறும். அந்த தேய்வடையக்கூடிய தொகையை தான் பயனுள்ள ஆயுட்காலத்தால் நம்ம பிரிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் கிரயமும் தேய்மானத்தினுடைய பெர்சன்டேஜும் வழங்கப்படுமெண்டா அந்த இடத்துல கிரயம் இருக்கிறது, அந்த கிரயம் தேய்வடையக்கூடிய தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு எஞ்சிய பெறுமதி தரலண்டா கிரயம் இஸ் ஈக்குவல் டு டிப்ரெஷியபிள் அமௌண்ட். அந்த தேய்வடையக்கூடிய தொகையான கிரயத்தை நீங்கள் பெர்சன்டேஜால் பிரித்து பெர்சன்டேஜ் பண்ணுங்க. அதாவது பெர்சன்டேஜை போட்டு 100ஆல் பிரிக்கல, அல்லது இப்போ ஒரு 50%னா 0.5 பெருக்குங்க நேரடியாக. ஏண்டா 0.5னா 50/100 0.5. அதுவே 10% தேய்வடைண்டா 10/100, 10/100 என்ன 0.1 பெருக்குங்க. இது இந்த மெத்தட். அதுவே கிரயமும் தாராங்க, எஞ்சிய பெறுமதியும் தாராங்க, பெர்சன்டேஜும் தாராங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தேய்வடையக்கூடிய தொகையை நம்ம பார்க்கணும். கிரயத்தில் இருந்து எஞ்சிய பெறுமதி கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடியதான் தேய்வடையக்கூடிய தொகை. அந்த தேய்வடையக்கூடிய தொகைக்கு தான் நீங்க பெர்சன்டேஜ் பார்க்கணும். திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் அந்த டேபிளை நான் போட்டிக்கிறேன், ரைட். ஸோ அதனால தான் நான் டேபிளாக போட்டிக்கிறேன், பிகாஸ் பிள்ளைகள் குழம்புறது நிறைய டைமில். ஸோ நோட்ஸை தெளிவாக வழங்கிக்கொள்ளுங்க. ஐ ஹோப் ஸோ யூ காட் த பாயிண்ட், ரைட். ஸோ இது தேய்வு சம்மந்தமாக வச்சுக்கொள்ளணும். அதே சமயம் தேய்மானத்துக்குரிய இரட்டை பதிவுகள் 2 மெத்தடிக் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நாம் ஒரு மெத்தட் தான் பெரும்பாலான நேரங்களில் நம்ம பின்பற்றுவோம். முதலாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், டிரெக்ட் மெத்தட், ரைட். இதை வந்து நம்ம நேரடியான மெத்தட்னு சொல்லுவோம். குறைந்து செல்லும் இல்லை, இது ரிட்டன் டவுன் வேல்யூண்டா குறைந்து செல்லும் மெத்தட் கிடையாது, இது குறைத்தெழுதும் முறை, ரிட்டன் டவுன் குறைத்தெழுது மீதி முறை. அண்டர் திஸ் மெத்தட் டிப்ரிசியேஷன் சார்ஜ் இஸ் ஷோன் டிரெக்ட்லி இன் தி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அக்கவுண்ட். நேரடியாக சொத்து கணக்கில் நம்ம குறைச்சி விட்டுருவோம். எந்த ஒரு தேய்மான ஏற்பாட்டு கணக்கு நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக தேய்மான கணக்கு வரவாக வருமான கூற்றிலும் நேரடியாக சொத்துலையும் நாம குறைச்சி விடுவோம். பட் வி ஆர் நாட் யூசிங் திஸ். டோன்ட் யூஸ் அப்படி சொல்லுவோம். டோன்ட் யூஸ் இன் எக்ஸாம், ரைட். இதை எக்ஸாமில் பயன்படுத்த வேணாம். எப்போதுமே நாம் சொத்து கணக்கில் நேரடியாக பதிவை அளிக்கிறது இல்லை. பட் இப்படி ஒரு மெத்தட் நிறைய பேர் பின்பற்றாங்க. ஸோ இதில் வந்து லாப நட்ட கணக்குக்கு மாற்றும் போது நேரடியாக வருமான கூற்றுக்கு செலவு வச்சுட்டு, அதாவது தேய்மான கணக்கில் இருக்குதானே செலவு, அந்த செலவு வரவு பக்கம் இருக்கும், அதை செலவு பக்கம் வச்சு அதை அழிச்சு விட்டுட்டு வருமான கூற்றுக்கு வரவு வச்சு நம்ம மாற்றிக்கொள்வோம். இது வந்து முதலாவது மெத்தட். இந்த மெத்தட் நாம நாட் யூசபிள் இன் எக்ஸாம். டோன்ட் யூஸ் இன் எக்ஸாம் மெத்தட் இது. பட் முறை ரெண்டாவது வந்து தேய்மான ஏற்பாட்டு முறை. இதுதான் நாம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். தேய்மான ஏற்பாட்டு கணக்குங்கிற ஒரு கணக்கை உருவாக்கி அந்த கணக்கில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேய்வு செஞ்சது எல்லாம் கூட்டிட்டு வந்து மொத்தமாக வச்சு கழிச்சிட்டு நம்ம கேரிங் அமௌண்ட்டை காட்டுற மெத்தட். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் மை டியர்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட்ஸ் ஆர் கெப்ட் அட் காஸ்ட். நாம நம்மளுடைய சொத்து கணக்குகளை கிரயத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய காணி கணக்குலையோ கட்டட கணக்குலையோ மோட்டார் வாகன கணக்குலையோ தளபாட கணக்குலையோ நேரடியாக கொண்டு போய் ஆதன பொறி மற்றும் உபகரணத்தினுடைய திரண்ட தேய்வுகளையோ கழிக்க மாட்டோம். அந்த சொத்துவினுடைய கிரய கணக்கு கிரயமாகவே இருந்து கொண்டிருக்கும். And the depreciation shown accumulating in provision for depreciation account. நாம தேய்வு செய்ய தேய்வு கணக்கு வரவு தேய்மான ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு சொல்லித்தான் ஒவ்வொரு வருஷமும் வச்சுட்டு இருப்போம். We are not gonna touch the asset account. காணி கணக்கையோ கட்டட கணக்கையோ தளபாட கணக்கையோ மோட்டார் வாகன கணக்கிலேயோ கொண்டு போய் ஒவ்வொரு வருஷமும் தேய்வை கழிப்பது கிடையாது.
தனியாக காணி தேய்மான ஏற்பாட்டு கணக்கு, கட்டட தேய்மான ஏற்பாட்டு கணக்கு, மோட்டார் வாகன தேய்மான ஏற்பாட்டு கணக்கு தனித்தனியாக வச்சுட்டு இருந்து அதனுடைய பேலன்ஸை எடுத்து நிதி நிலைமை கூற்று தயாரிக்கும் போது தான் நம்ம கழிச்சு காட்டுவோமே தவிர கிரயம் அக்கவுண்ட் கிரயமாகத்தான் சொத்துக்கள் இருக்கும். ஸோ தேய்மானத்தை நம்ம பதிவு செய்யும் போது என்ன செய்யணும்னா உரிய தேய்மான கணக்கில் வரவு வைப்போம். அது வந்து காணி கிடையாது, கட்டட தேய்மான கணக்கு, மோட்டார் வாகன தேய்மான கணக்கு உரிய தேய்மான கணக்கில் வரவு வச்சு ஆண்டுக்கு செலவீடாக காட்டப்பட்டுட்டு தேய்மான ஏற்பாட்டு கணக்கில் தான் செலவு வைக்கப்படுமே தவிர நேரடியாக சொத்தில் கொண்டு போய் கிரைய கணக்கில் கொண்டு போய் கழிக்க மாட்டோம். அப்போ இதனுடைய லாப நட்ட கணக்குக்கு மாற்றும் போது என்ன செய்யணும் சொன்னால் தேய்மான கணக்கு எப்பயுமே ஒரு ஏற்பாட்டு கணக்கு என்பது சொத்தினை குறைப்பதற்காக உள்ள கணக்கு, வளமையாக செலவு மீதிகளை கொண்ட கணக்கு. ஒவ்வொரு வருஷம் செலவு பதிவு வச்சு அதனுடைய அமௌண்ட்டை கூட்டிட்டு வருவோம். பிகாஸ் சொத்தினை குறைப்பதற்கான அமௌண்ட் கூட்டிக்கிட்டு வருதுன்ற அர்த்தம். அதனால தான் செலவுலேயே நம்ம பதிவு செஞ்சுட்டு இருப்போம். எனவே இந்த தேய்மான கணக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நாம் என்ன செய்வோம், இங்கே தேய்வாக நம்ம எடுக்கும்போது இந்த தேய்மான கணக்கு இருக்கு தானே, டிப்ரெசியேஷன் அமௌண்ட்ல வரவு வச்ச தொகையை இங்கே செலவு வச்சு அந்த வருஷத்துக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை இல்லாமல் ஆக்கிட்டு லாப நட்ட கணக்குக்கு வரவு வச்சு நம்ம எடுப்போம். பட் தேய்மான கணக்கு ஏற்பாட்டு கணக்கினுடைய மீதி அடுத்த வருஷத்துக்கு வரவு மீதியாக மாறி வந்து திரண்டு தேய்வாக எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். அந்த திரண்டு தேய்வினுடைய மீதி தான் நிதி நிலைமை கூற்றில் வைத்து அந்த ஒவ்வொரு சொத்துக்கும் கழிக்கப்பட்டு முன்கொண்டு வரப்பட்ட பெறுமதி என்பது தீர்மானிக்கப்படும். இதை நம்ம கணக்கு செய்யும்போது யூ வில் கெட் அ மோர் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தென் ஆதன பொறி தொகுதி மற்றும் உபகரணங்களுடைய மீள் மதிப்பீடை பார்த்தீங்கன்னா இதில் முதன்முறையான மீள் மதிப்பீடு அதே சமயம் தொடர்ச்சியான மீள் மதிப்பீடு ரெண்டு விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட். ஸோ பெட்டர் ஐ திங்க் நான் இந்த விஷயத்தை என்ன அந்த ரீவெலுவேஷனுங்கிற விஷயம் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கணும். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க வேணாம், இது இன்னொரு செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆதன பொறி மற்றும் உபகரணத்தினுடைய மிக முக்கியமான இந்த சிலபஸினுடைய 70% விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு ஆதன பொறி தொகையினுடைய ரீவெலுவேஷனில் முதன்முறை மீள் மதிப்பீடு செய்யும் போது என்ன, சப்சீக்வன்ட் ரீவெலுவேஷன் என்ன, சொத்தினுடைய அகற்றல் என்ன, வெளிப்படுத்தல் என்ன, இதை நம்ம இன்னொரு செஷனில் தெளிவாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஸோ இந்த நம்ம படித்து தந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. தென் கொஞ்சம் தெளிவாக சில உதாரணங்களோட நம்ம கொஞ்சம் டீப்பாக அதை நம்ம பார்ப்போம். பார்த்த பிறகு SLFR 16 பார்த்தோம்னா LK 16 is done and dusted. Right? So that's it for today's session, my dears. Let's see all of you in the next sessions and have a great day. Thank you all. See you. Bye.